நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவன் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம் கோ பிரசன்டட் பை ஆதித்யாராம் குரூப் மற்றும் சன்லேண்ட் ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். நம்ம வாழ்க்கை அழகுபடுத்தக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு. அது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த காம்போ அமைகிறது. நம்ம பெரும்பாலான காம்போஸ் ஒரு கணவன் மனைவி அப்படின்னு இருக்காங்கன்னா நிச்சயமா அவங்க ஒரு மாதிரி இவங்க ஒரு மாதிரி தான் இருக்காங்க. அது எப்படி கரெக்டா இந்த கடவுள் போடு முடிச்சு அப்படிங்கிறாங்க. 10 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம்னாலும் அப்படிதான் இருக்காங்க. அவங்க கணவன் மனைவி 2 பேருமே சிரிச்ச மணிக்கு இருப்பாங்க, 2 பேருமே தயால குணம் கொண்டவர்கள், 2 பேருமே கோபக்காரர்கள். அப்படிலாம் ரொம்ப ரேர். அப்படியான காம்போஸ் இருக்குது. மெஜாரிட்டி எப்படி இருக்குன்னா அந்த மனுஷன் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருப்பார், இந்த அம்மா மூணு இருக்கும் அப்படிம்பாங்க. இல்லைன்னா ஆப்போசிட்ல எப்படி இருக்கும், அவங்க நல்லா ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க, இந்த ஆள் உருன்னே இருப்பான் அப்படிம்பாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தா இவங்க எப்படியா வாழ்றாங்க அப்படின்னு தோணும். ஒருத்தங்களுக்கு தயால குணம் இருக்கும், ஒருத்தங்க கஞ்சரா இருப்பாங்க. அது ஆணா இருக்கலாம் அல்லது பெண்ணா இருக்கலாம். ஒருத்தங்க நன்கு பேச எல்லாட்டையும் உடனே பழகக்கூடிய ஆளா இருப்பாங்க, இன்னொருத்தர் தனி மனிதனாவே இருப்பார். யார்ட்டையும் போக மாட்டார், வரமாட்டார், சிரிக்க மாட்டார், பேச மாட்டார். அப்படி இருக்கும். ஒரு வீட்டுக்குள்ள வர்றப்பவே கூட ஒருத்தவங்க வர்றப்பவே கூட ஒரு வீட்டு அம்மா வந்து வாங்க 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 வாங்க, இவர் மட்டும் வாங்க, அவங்க சொந்தக்காரங்க தான் சேர்த்தான், இவர் மட்டும் மறுபடியும் பேப்பர் படிக்கிறதுக்கே போயிடுவார். அதுல குறிப்பா ஆண்கள் ஒரு இடத்துல எப்படி இருப்பாங்க அப்படின்னா தன்னுடைய வெளி உலக அனுபவம், தனக்கு அலுவலகத்தில் கிடைத்திருக்கக்கூடிய எக்ஸ்போஷர், தான் படித்த படிப்பு, தான் சந்திக்கக்கூடிய மனிதர்களிலிருந்து கிடைக்கக்கூடிய அறிவு, அப்புறம் ஆண் வந்து ஒரு சமூகம் சார்ந்த பார்வையோடு இருக்கக்கூடியவன் என்று அவனுக்கு நம்ப வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிம்பம், இது எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. அந்த ஃப்ளைட்டு காணா போச்சு, அதில் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னு திடீர்னு கேட்கல. ஆனால் நிறைய நேரம் பெண்களுக்கு இது பிடிக்குதான்னு தெரியல. பிடிக்கும், பிடிக்காமலும் இருக்கலாம். வி டோன்ட் நோ. இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. பெண்கள் நிறைய சேஞ்ச் ஆயிட்டாங்க, அவங்களுக்கும் தகவல்கள்லாம் தெரியும். அப்படின்னாலும் கூட தான் ஒரு அறிவு சார்ந்த மனிதன் என்று முன்வைக்க முனைகிறான். இது ஒரு பெண்ணுக்கு அந்த வீட்டில் இருக்கிறவளுக்கு மனைவிக்கு எப்படி இருக்கிறது, அதை அவங்க எப்படி ரிசீவ் பண்றாங்க, அவங்க ஏன் அதை அப்படி ரிசீவ் பண்றாங்க, இதான் ஷோ. இன்னைக்கு இந்த நியூஸ் பேப்பர், இன்டர்நெட், எல்லா வீட்டிலும் ஒரு வைஃபை கனெக்ஷனோ அல்லது ஒரு டாங்கிலோ அல்லது லேப்டாப்பை கட்டி பிடிச்சிக்கிட்டே தூங்குற ஒரு டேப் வச்சுக்கிட்டோ அப்படி ஒரு இருக்கு. ஓகே, அப்போ நெட்டு, நியூஸ் பேப்பர், அப்புறம் ஆஃபீஸ் விஷயம், இது 3 வீட்டுக்குள்ள நோ அப்படி ஒரு நிலைமை இருந்தா எப்படி இருக்கு? ஒரு 2 months இல்லை அனுபவிச்சு தான் சொல்ல முடியும். ஆக்சுவலாக அப்படி இருந்ததுன்னா நம்மளோட லைஃப் எங்கேயோ போயிடும். நம்ம அந்த 3 மாசத்துல நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் நடந்துரும். ஓ, அந்த 3 மாசம் நீ நினைக்கலாம் நடந்துடும் நினைக்கிறோம். ஓகே, வேற எப்படி இருக்கும்? நெட்டு, நியூஸ் பேப்பர், ஆஃபீஸ் விஷயம், இது இல்லாத ஒரு 3 மாதம் 2 மாதம் பசங்க கரெக்டா ஸ்கூலுக்கு போவாங்க. நான் சொல்ற விஷயத்த கரெக்டா ஞாபகம் வச்சு வாங்கிட்டு வருவாரு. குளிக்கிற நேரம் எல்லாமே டைம் வந்து சீக்கிரம் சேவ் ஆகும். இல்ல டைம் சேவ் ஆகுமா? ஆமா, பாத்ரூம் போகும்போது கூட பேப்பர் எடுத்துட்டு போவாரு. ஓஹோ, உங்க கணவர் டைரக்டர் முத்துராமலிங்கம் தானே? ஒரு ஹேபிட் தான், ஹேபிட் ஒரு நாலேஜ் கேதரிங், அவ்வளவுதான். இந்த பாத்ரூம்ல படிக்கிற பழக்கம்ன்றது வந்து அந்த ஒரு நியாயமாவே ஒரு பிரைவேசி தேவைப்படுது. படிக்கிறப்ப வந்து ஒரு டைவர்ட் பண்ணாம உடனே வந்து வெங்காயம் வெட்டி கொடுங்க, அது கொடுங்க, ஏதாவது சொல்லுவாங்க. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் பாத்ரூம்ல படிக்கிற பழக்கம். கதவை சாத்திக்கலாம், கதவை சாத்தி நம்ம 20 நிமிஷம் தொந்தரவே பண்ணக்கூடாது நம்மள. அந்த மாதிரி தான் வீட்டிலே கணவரே அனௌன்ஸ் பண்ணிடுறாரு, 3 மாசம் நான் நெட்டு தொட மாட்டேன், பேப்பர் தொட மாட்டேன், ஆஃபீஸ் விஷயம் பேச மாட்டேன், ஆஃபீஸ் வேலையை வீட்டில் செய்ய மாட்டேன். நைட் சீக்கிரம் தூங்கலாம் சார். நான் பேப்பர் வந்துடுச்சா போய் பாரு, நம்ம என்ன பிஸியா இருந்தாலும் கீழே பேப்பர் வந்துடுச்சா போய் எடுத்துட்டு வா, நான் படிச்சுட்டு தான் பேப்பர் எடுத்துட்டு தான் போவேன். அது இந்த பாத்ரூமுக்கும் பேப்பருக்கும் இங்கே ஒரு கனெக்ஷன் இருக்குங்க, ரொம்ப காலமாவே. அது ஆண்கள் பிரச்சனை. அது அவங்களுக்கு டைம் பாஸ் என்ன பண்றதுனே தெரியாம முழிச்சு வருவாங்க. ஸோ பை டிஃபால்ட்டா எங்களையும் குழந்தைங்களையும் கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க, எங்களோட பேசுவாங்க, நிறைய பேசுவாங்க. மெயினாக தான் பீஸ் ஆஃப் லவ், பீஸ் அண்ட் லவ் இருக்கும். ஓகே, கண்டிப்பா 3 months வந்து ஃபேமிலியோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். Okay. பிளஸ் நம்ம பேசுறது வந்து அவங்க கொஞ்சம் காது கொடுத்து கேட்பாங்க. பேப்பர்லாம் திறந்துட்டாங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பேசினாலும் சரி, பசங்க அழுதாலும் சரி, அப்படியே உட்காந்துருப்பாங்க. ஸோ இந்த ஃபோன் பேப்பர்ஸ் இல்லாமல் இருந்தால் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கலாம். 3 months டென்ஷன் ஃப்ரீ. ஆக்சுவலாக டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும். ஃபேமிலி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, அவங்க சொல்கிறது கொஞ்சம் காது கொடுத்து கேட்பீங்க, வாழ்க்கை கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. பேப்பர் இல்லாமல் இருக்குது, அது எப்படி இருக்கும்? நியூஸ் பேப்பர் கிடையாது. ஆண்கள் தான் வெளியில் போகும்போது பல விஷயங்களை பற்றி பேசுகிறோம். எங்களுக்கு வந்து வீட்டு விஷயமோ இல்லை எத்த வீட்டுக்காரங்க விஷயமோ நாங்கள் பேச முடியாது. நாங்கள் வந்து பொதுப்படையான விஷயங்கள் பேசினா தான் எந்தவித பிரச்சனையும் இருக்காதுன்ட்டு நியூஸ் பேப்பரை படித்தா தான் எங்களுடைய ஒரு ஜேர்னியோ இல்லை எங்களுடைய பொழுதுபோக்கோ அதை நல்ல விதமாக அமையும். சில நேரங்களில் இவங்களே சில கேள்விகளை எங்களை திடீர்னு கேட்பாங்க, இதனாச்சு அதை தெரிலனையா, இது கூட உங்களுக்கு தெரிலன்னு நம்மளை மடக்கிடுவாங்க. அப்போ நம்ம வந்து அப் டு டேட் அந்த நியூஸுக்குள்ள நம்ம தெரிஞ்சிருந்தா தான்
ஒரு மனிதனா வெளியில நம்ம நடமாட முடியும். சிம்பிள். அறிவாளியாக நம்மளை காட்டிக்கிறதுக்கு நமக்கு நியூஸ் பேப்பர் தேவைப்படுது. ஓகே, வேற எந்த வகையில் உங்களுக்கு நியூஸ் பேப்பர் முக்கியம்? ஒரு தேர்தல் வருது சார், ஓட்டு போடணும். நம்மக்கிட்ட கேட்குறாங்க, எந்த சின்னத்துக்கு நாம் ஓட்டு போட்டால் சரியாக வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், தெளிவாக தெரிஞ்சிருக்கிறதுனால, உலக செய்திகள் நம்ம நாட்டு நடப்பு முழுவதும் தெரிஞ்சிருக்கிறதுனால அவங்களுக்கு சரியான முறையில் வழிகாட்ட முடியுது. அதனால இது முக்கியம், ரொம்ப முக்கியம். அதாவது நீங்க இந்தியாவை பற்றி, தமிழ்நாட்டை தெரிந்தவர் உங்கள் மனைவிக்கு வழிகாட்டுவதற்காக உங்களுக்கு நியூஸ் பேப்பர் முக்கியம். நாங்கள் ஆஃபீஸில் வந்து நிறைய பேர் நாங்கள் லஞ்சுக்கு போகிறோமோ, டீம் மீட்டிங்கோ எதாவது பண்ணுறப்ப ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் வந்து ஒரு கெட்டிங் கனெக்டடுக்கு வந்து நார்மல் நியூஸ் தான் பேசுவோம். இல்லாட்டி எப்படி வெதர், எப்படி இந்த மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் படிச்சிருந்தா தான் வி கேன் கான்ட்ரிபியூட். இல்லாட்டி வில் பி லாஸ்ட் இந்த டீம் மீட்டிங். அந்த கெட்டிங் கனெக்ட் ஆக முடியாது. ஓகே, வேற நியூஸ் பேப்பர் டெய்லியுமே படிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, டெய்லி பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் ஒன்று ஏற்படுது. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். நாட்டில் என்னென்ன நடக்குது அதை வந்து நான் தான் உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நீங்கள் வந்து பார்த்தா நான் சீரியல் பார்க்கணும், வேலை செய்யணும், சமையல் செய்யணும், இதில் தான் உங்களுடைய எண்ணங்கள் போயினுமே தவிர, நான் நியூஸ் பேப்பர் படித்தா தான் உங்களுக்கு நான் வந்து தெளிவாக விளக்க முடியும். எதுவாக இருந்தாலும் நாட்டு நாளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நேரம் ராபரி நடக்குது, திருட்டுத்தனம் நடக்குது, எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஏரியாவில் கொல்ல போகுது, இதெல்லாம் வந்து நீ நியூஸ் பேப்பர் பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும். அந்த இடத்துல நம்ம வந்து ப்ரிகாஷனாக இருக்கலாம். இப்போ ஒரு பிரிட்ஜ் மேலே நடந்து போகும்போது வந்து செயின் அறுத்துன்னு போயிடுறான், இந்தமாதிரி சம்பவம்லாம் நடக்கும்போது அதெல்லாம் வந்து நான் வந்து படித்தாதான் நான் சொல்ல முடியும். இந்த மாதிரிலாம் நடக்குது, இந்த இடத்துல பார்த்து கேர்ஃபுல்லாக போ, அரசியலில் இவ்வளோ மாற்றங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ. நீ வந்து ஒருத்தர்கிட்ட நீ எடுத்து சொல்கிறதுக்கு உனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக நியூஸ் பேப்பர் படிக்கிறதுனால நீங்கள் ரொம்ப பயந்து போயிருக்கீங்க. செயின் அத்துக்கிட்டு போயிடுவான், எவன் இப்போ கொல்ல பண்ணுவான், தெரு முழுக்க இங்கே கார் நிற்கிது சார். இங்கே இல்லை, இந்தியா முழுக்க. நீங்கள் மும்பையெல்லாம் போய் பாருங்கள், அவ்வளோ கார் வெளியில் தான் நிற்கிது. அவ்வளோ கெட்டவங்கலாம் கிடையாது நம்ம ஆளுங்க. நான் மார்க்கெட்டிங் சேல்ஸில் இருக்கேன். என்னோட ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு தடவையும் என்னோட கஸ்டமர்கிட்ட போய் ப்ராடக்ட்டை மட்டுமே பேசிகிட்டு இருந்தால் நான் விட்டு அடுத்தாப்புல வியாபாரம் பண்ண முடியாது. அன்னன்னைக்கு என்னென்ன நாட்டு நடப்பு இருக்குங்கிறது ஃபுல்லாக அப்டேட் பண்ணிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஐ வில் கோ அண்ட் ஸ்டார்ட் வித் என்ன டாப்பிக்கோ ஒரு டாப்பிக்கில் ஆரம்பித்து பேச ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் என் ப்ராடக்ட்டை கொண்டு வந்து சேர்த்து அதுக்கப்புறம் அவனை வாங்க வைக்கிறேன். ஒரு இன்டராக்ஷனுக்கு எனக்கு கண்டென்ட் தேவைப்படுது, அதுக்கு நியூஸ் பேப்பர் வேணும். நியூஸ் பேப்பர் படிக்கலைன்னா நான் ஐஸ் கியூப் மாதிரி ஆகிடுவேன். அப்படின்னா எனக்கு வேறு எதுவும் இல்லை. அதில் வீட்டுக்குள்ளே நான் வந்துட்டேன்னா என்னுடைய வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய வேறு எந்த ஃபங்க்ஷனாலிட்டியோட என்னால் டைரெக்டாக தொடர்பு வச்சுக்க முடியாது. எனக்கு வந்து ஒரு 20 வருஷமோ 25 வருஷமோ நான் வந்த தனிப்பட்ட மனுஷனாக வந்த ட்ராவல் வந்து வீட்டில் சமையல், கரண்டி, மசாலா பொடி, இது மாதிரி எந்த விஷயத்தோடய என்னால் தொடர்பு வச்சுக்க முடியாது. ஓகே, அவங்களால ஈஸியாக வந்து தொடர்பு வச்சுக்க முடியும். எனக்கு என்னை வந்து நான் என்ன வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்றத உண்மைப்படுத்திக்கிறதுக்காண்டி ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அது நியூஸ் பேப்பர். நம்ம ஆக்சுவலாக அப்டேட்டடாக இருக்கணுங்கிறதுக்காக நியூஸ் பேப்பர்லாம் நம்ம படிக்கிறது கிடையாது. அப்படி பார்க்கும்போது அதில் என்ன மாதிரி இங்கிலீஷ் எழுதியிருக்காங்க, ஓகே ரைட், அதிலிருந்து நம்ம இதே நியூஸ் நம்ம எழுதியிருந்தால் எப்படி எழுதுவோம், அந்த நியூஸ் எழுதினவனோட அவன் என்ன மாதிரி அப்ரோச்சில் எழுதியிருக்கான். ஏன்னா அந்த நியூஸுங்கிறது அந்த நியூஸ் எந்த மேகசினில் வருதுங்கிறத வச்சு ஓகே அவனோட அப்ரோச் நம்ம எடுத்துக்கோம். ஓகே, அவன் எந்த ஆங்கிள் எழுதுறான், அவன் ஐடியாலஜிஸ் என்ன, அவன் இதை எப்படி அப்ரோச் பண்ணுறான், நம்மகிட்ட அவன் எதை திணிக்கிறான் அப்படிங்கிறத ஒரு கிரிட்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கவனிக்கிறதுக்காக கொஞ்சம் பொறுமையா ஈவினிங் எடுத்து வச்சு படிக்கிறேன். அப்படிதான் நான் படிக்கிறேன். ஓகே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை ஆதித்யா ராம் குரூப் மற்றும் சன்லேண்ட், ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை ஆதித்யா ராம் குரூப் மற்றும் சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. வீட்டுக்குள்ள ஆணுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு. என்ன அப்படின்னா, தன்னுடைய அறிவை வீட்டுக்குள்ள காட்டுறதுங்கிறது ஒரு கேரக்டர். கரெக்டாக நேராக இருக்கணும், 24 மணி நேரம் அப்படி இருக்க முடியாதுங்கிற ரியாலிட்டி ஆணுக்கு புரியாது. அப்படி இவர்கள் தங்கள் அறிவு, இன்டலெக்சுவல் ஐடியாலஜிங்கிறத வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள எதுலாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறாங்க, கரார் தன்மையோடு இருக்காங்க. திங்ஸ் அங்கே இங்கே போடாத அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க செய்யும் போது அதை கரெக்டாக அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்போ வந்து நமக்கு அதனால வந்து கோவம் வரும். இவங்க அறிவு சார்ந்த பின்னணியிலிருந்து போடக்கூடிய கட்டளைகள், அப்புறம் இந்த நிர்பந்தங்கள் எதுலாம் உங்களுக்கு எரிச்சலாகவும் கோவமாகவும் இருக்கு. நான் சொல்றதுதான் கேட்கணும். அப்புறம் ஏதாவது பொருள் இறஞ்சி கிடந்ததுன்னா கொண்டு முன்னால் ஹாலில் போட்டுருவாரு. உடனடியே கிளீன் பண்ணணும், அப்போ எடுத்து வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி. டெய்லியும் 2 டைம்ஸ் ப்ரஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நைட் வந்து என்ன பண்ணுவார், குழந்தை ஐ ஹேவ் 2 kids, 2 பேர் அழுதுட்டு இருப்பாங்க, அதை பற்றிலாம் கண்டுக்க மாட்டார். அவர் பாட்டுக்கு சாப்பிடுவார், போய் ப்ரஷ் பண்ணுவார். பட் அது கொஞ்சம் லேட்டாக கூட பண்ணலாம், அது ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஒரு 1/2 hour கழிச்சு கூட பண்ணலாம். அவரோட வேலை மட்டுமே தான் அவருக்கு கரெக்டாக இருக்கும். கேட்டால் நான் கண்டிப்பாக 2 டைம் ப்ரஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார்.
ஏன் 2 டைம்ஸ் ப்ரஷ் பண்ணணும்? இல்லை அது அப்படியே இதாயிடுச்சு. சரி, இட்ஸ் பீன் ஹேபிட். அது பழகிடுச்சு, அவ்வளோ. 2 டைம்ஸ் ப்ரஷ் பண்ணணும். ஓகே, அறிவு சார்ந்த பின்னணியிலேருந்து இந்த மாதிரி வேற என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்? மார்னிங்லேருந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறோம் நாங்கள். அவர் அப்போ தான் வந்திருப்பாரு. உடனே ஒரு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு 10:30க்கு எல்லாம் செட்டில் ஆயிடணும். பிரேக் அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஒர்க் இருக்குது எதுவுமே அதில் கிடையாது. உடனே ஆஃப் பண்ணிடணும், உடனே செட்டில் ஆயிடணும். 10:30க்குள்ள எல்லாரும் செட்டில் ஆயிடணும். ஏதாவது ஒரு பொருளை எடுத்தோன்னா அதே இடத்துல திருப்பி வைக்கணும்னு அது நம்ம மறந்து போயிட்டானோடனே அவருக்கு பயங்கர கடுப்பாயிடுவாரு. சப்போஸ் ஒரு சாவி எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதே இடத்துல திருப்பி மாட்டுன்னு நான் கொஞ்சம் அதில் தவறிடுவேன் நான். சரி அப்புறம் மாட்டிக்கலாமே, நம்ம வீடு தானே அப்படின்னு நான் பிரின்சிபல், என்னோட பிரின்சிபல் நம்ம வீடு தானே எங்கே வச்சாட்டேன்னு அவர் சொல்வார், நம்ம எப்போ தேடினாலும் கிடைக்கணும், நீ அந்த மாதிரி வைக்க மாட்டேங்கிறவர். அதில் பயங்கர பட் ஆனா எப்பொழுதுமே எல்லா பொருளையும் எடுத்த இடத்துல எடுத்த மாதிரி வச்சிடவே முடியுமா? அப்படி வாழ முடியுமா என்ன? அப்படி முடியாது, அதுதான் பிராக்டிக்கலா அப்படி முடியாது. பட் அதை அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாரு, பண்ண மாட்டார். கொஞ்சம் அறிவாளியாக உங்க வைக்கிற கரார்த்தனங்கள் எது இதெல்லாம் கோபமா இருக்கு? ஷூ சப்பல்னா கூட அதோட ஸ்டாண்ட்லயே இருக்கணும், அது கீழே எறியக்கூடாது. பசங்க ஸ்கூல்லேருந்து காலேஜ் வந்தால் ஒரு இடத்துல பேக் இருக்கும், ஒரு இடத்துல ஷூ இருக்கும், இறச்சிடுவாங்க. ஆனால் அவங்க அப்பாவோட அந்த ஹார்ன் சவுண்டு வந்து அப்படின்னா எல்லாம் அது இடத்துக்கு போயிடும். ஓகே, அறிவு சார்ந்த பின்னணியிலிருந்து இந்த மாதிரி வேற என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்? சும்மா இருக்கும்போது புக்ஸ் எல்லாம் எடுத்து படி, சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காது. எப்போ பார்த்தாலும் டிவியே பார்த்துருக்காது, சீரியல் பார்க்காது, புக்ஸ் எல்லாம் படிச்சு அறிவை வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம படிச்சுட்டு தான் இருப்போம். சில நேரத்தில் நமக்கு படிக்கிறத விட பார்க்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த சமயத்தில் நீ படிக்கணும், இன்னும் நாலேஜ் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஓகே புக்கு படிக்க சொல்லுவாங்க. குழந்தைங்க தலை களைஞ்சிருந்தா ஏன் களைஞ்சிருக்குது, இது சீவாத நீ என்ன பண்ணிட்டு இருக்க வீட்டில் அப்படின்னு சொல்லுவார். ட்ரெஸ் இப்போ அப்போதான் சாப்பாடு ஊட்டியிருப்போம் குழந்தைங்களுக்கு, ஏன் ட்ரெஸ் இவ்வளோ அழுக்கா இருக்கு, ட்ரெஸ் மாற்ற மாட்டியா, எதுவும் பண்ண மாட்டியா, எந்த வேலை செஞ்சாலும் என்ன கேட்டுதான் நீ செய்யணும், என்னை கன்சல்ட் பண்ணாம எது செஞ்சாலும் அது சொதப்பலாதான் முடியும். என்ன லெவல் ஆஃப் வேலைக்கெல்லாம் அது சொல்லுவாரு. ஃபோன் கால் வீட்டுக்கு பண்ணணும்னா கூட இவர்கிட்ட நான் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணுவோம். ஃபோன் கால் பண்றதுக்கே அது கூட நீங்க சொதப்பிடுவீங்க. இல்லாட்டி நீ தேவையில்லாத விஷயம் சொல்லுவ. அது என் மகனையும் அந்த மாதிரி தான் நீ வளர்க்கணும், நான் சொன்னாதான் அவர் சொல்ற டைமுக்கு தாங்க அவங்க பையனும் பேசணும். அவர் சொல்லல இப்ப பேசக்கூடாதுன்னு இப்படி சிக்னல் காமிச்சாருன்னா அவங்க பையன் பேச மாட்டான். எங்க பையன் கன்ஃபார்மா பேச மாட்டான். டேய் இவங்க கிட்ட தான் பேசணும். இது 3 வருஷம் தான் ஆகுது என் பையனுக்கு, 3 years old. அவன் அப்பா நீ இன்னைக்கு பாட்டி கிட்ட பேசலாம்னு சொன்னா பேசுவான், இன்னைக்கு நீ பேசக்கூடாதுறானா பேச மாட்டான். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் ரூல்ஸ் தான் போடுவாரு. இல்ல அதுக்கு பார்த்தீங்கன்னா சில டைம்ல பார்த்தீங்கன்னா தேவையில்லாம பேச்சுகள் பேசி பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வருது. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஓகே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேவையில்லாமல் பேசாத, ஒரு நாளைக்கு 3 times 4 times பேச, 2 days ஒன்ஸ் பேசு, இல்லை பார்த்தீங்கன்னா 3 days ஒன்ஸ் பேசு, வீக்லி ஒன்ஸ் பேசு. இப்போ டெய்லி அந்த மாதிரி பேசி 3 வயசு பையனை அவன் ஆசைக்கு பாட்டிக்கிட்ட பேசக்கூட எப்போ பேசணும் நான் சொல்லணும், அப்போ மட்டும் தான் பேசணும். அதையே இல்லை இப்போ அவன் திருப்பி அவனும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிட்டே இருந்தானா வச்சுக்க பார்த்தா இவங்க பேச ஆரம்பிச்சா நிறுத்தவே மாட்டாங்க. அடிப்படையா மனிதர்கள் நிறைய பேச வேண்டாம்னு நினைக்கிறீங்க, தேவை என்னமோ அவ்வளோ பேசினா போதும், அவ்வளோதான். இப்படி வளர்த்துற முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்க? முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேல அவன் அப்பாட்ட எதுவும் ஷேர் பண்ணாத போயிடுவான். ஓகே. இதனால என்ன சிக்கல் வருது? இதனால தான் பிரச்சனையே வரும். எல்லா விதமான பிரச்சனையும் இதனால தான், ஸ்டார்டிங்கே இதுதான். ஆக்சுவலா பிரச்சனையே வராம இருக்கிறதுக்கு தான் பேசாம இருக்கணும்னு சொல்றீங்க, ஆனா இதுல தான் பிரச்சனையே வருதுங்கிறாங்க. இல்ல சிரிக்கிறதுக்கு இல்ல சார், சீரியஸா அவங்க கேட்கறாங்க. இல்ல அவங்க பார்த்தா அதான் சொன்னேன் ஆக்சுவலா. ஆனா ஒரு விஷயம் நீங்க கவனிச்சுக்கலாம், நான் சொன்னேன் தப்பா நினைக்காதீங்க, நான் வந்ததுலேருந்து பாக்குறேன், எப்போ பேசினாலும் இல்லைன்ட்டு தான் ஆரம்பிக்கிறீங்க. எடுத்த உடனே இன்னொருத்தன் கருத்தை நோ சொல்லிட்டு தான் நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்க. பேசுங்க பாப்போம். இல்ல என்னன்னு சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா ஓகே அவங்க அதனால பிரச்சனையே வருதுங்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதனால பிரச்சனை வரல. ஆக்சுவலா பிரச்சனை நிறைய பார்த்தீங்கன்னா சால்வ் ஆகுதுன்னு தான் நான் சொல்றேன். ஓகே. பெரிய பிரச்சனை வெடிக்காம இருக்கிறதுக்கு அது ஒரு அளந்து பேசுறதுனால பெரிய பிரச்சனை வராம தான் இருக்குங்கிறாரு. நாங்க 2 பேரும் பேசிக்க மாட்டோம். என் கோவத்தை பையன்கிட்ட தான் காமிக்கிறேன். நீ பேச மாட்டியா, போ நான் உன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி என்னோட ஃபுல் எமோஷன்ஸ் பையன்கிட்ட தான் போகுது. அதனால என்ன சொல்றது தெரியல, டார்ச்சரா இருக்கும். என்னால் சாப்பிட கூட ஃபுட்டு கூட சரியா சாப்பிட முடியாது, நைட்ல தூக்கம் வராது. சந்தோஷமா இருக்கட்டும் துக்கமா இருக்கட்டும் யார்கிட்டயாவது ஷேர் பண்ணணுன்றது என் டைப்பு, ஆனா யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறது அவர் டைப்பு. அப்பா என்ன எனக்கு கட்டி போட்டு வச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். எனக்கு பெரிய மன அழுத்தமா இருக்கு, தூக்கம் வரல, சாப்பாடு பிடிக்கல,
வெறுப்பா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த உணர்வு உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? பட் இருந்தாலும் வந்து இப்போ நான் எங்கள் அப்பா அம்மாட்ட பேசுகிறேன்னா வச்சுக்க பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லியும் பேசுவேன். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் ஓகே நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கு, நல்லா இருக்கேன், அவ்வளோதான். எங்கள் பையன்கிட்ட கொடுத்து நான் பேச அவனும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கீங்களா பாட்டி, நல்லா இருக்கேன். ஸோ அதோட நிறுத்திடுவாங்க. அதை இதில் நல்லா இருக்கீங்களா இது என்ன பேச்சுன்னு தெரியல. அதுதான் டெய்லியும் பேசும்போது என்ன டெய்லி என்னத்தை நம்ம வந்து பெருசாக பேச முடியும். ஓகே எல்லாரும் நல்லா இருக்காங்க, இன்னைக்கு இந்த சமைச்சா அதான் 2 மினிட்ஸ் மேலே பேசுறதுக்கு ஒன்றும் இருக்காது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அவங்க பேசலாம், அவங்க நினைக்கிற மாதிரி அவங்க பேசிக்கூடாது. அவ்வளோதான் நீங்கள் சொல்ல வர்றது. யதார்த்தம் அதானே? யதார்த்தம் அதான். ஆனால் அப்படி உலகம் இருக்குமா? இப்போ உங்கள் மேனேஜர் உங்களை அப்படி சொல்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். யார்கிட்ட நீ எவ்வளோ நேரம் பேசணும் நான் சொல்லுவேன், அது இப்படி தான் நீ பேசணும், அப்படி டெய்லி அப்படி தான் இருக்கணும்னா உங்களால் இருக்க முடியுமா? அது கொஞ்சம் கஷ்டம்தான் இருக்கும். ஓகே, ஒரு குடும்பத்தை வந்து நடத்த தெரியுது அவங்களுக்கு, இன்னார்கிட்ட இவ்வளோ தான் பேசணும் அப்படின்னு ஒரு அளவீடு அவங்களுக்கும் தெரியாதா என்ன? நம்ம சொல்லி தெரிய வைக்கிறோம், புரிய வைக்கிறோம். உங்களுக்கு பேச தெரியல என்ன? தெரியும். தெரியும். தட்ஸ் ஆல். இதுக்கு மேலே போக முடியாது நான். அதனால தான் அவ்வளோதான், சிம்பிளாக சார். இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு பேச தெரியும். அவர் ரெண்டாவது பையன்கிட்ட வந்து அவர் பேசணுமா? நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன், நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கு. மனுஷனத்து போயிருவீங்க சார். அதுதான் அவங்க பயப்படுறாங்க. கரெக்டாக சாப்பிடணும்னு சொல்வார், நேரத்துக்கு சாப்பிடணும், ஆன் டைம். அது வந்து கொஞ்சம் ஸ்கிப் ஆனால் கூட வந்து அதுக்கான மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ வந்து கரெக்டாக டைம் சாப்பிடணும். ஆன் டைம் சாப்பிடலன்னா என்ன வரும்னு சொல்றாரு? அல்சர் ப்ராப்ளம் வரும். இல்லைன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து ஒழுங்காக சாப்பாடு இறங்காது. பசங்களுக்கு சாப்பாடு சரியாக கொடுக்கலன்னா அதுங்களுக்கு ஹெல்த் ஆகாது. ஸோ ஆன் டைம் கரெக்ட்னா 8 o'clockனா 8 o'clock, 8லேருந்து 8:30 வரைக்கும் ஓகே. அதுக்கு மேலே வந்து டைம் போகக்கூடாது. கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும். சமையல் ஒரு பெரிய வேலை இல்லை, கொஞ்சம் முன்ன பின்ன தான் ஆகும் இல்லை? கரெக்ட் டைம் சாப்பிடல அப்படின்னா ஃபஸ்ட்டு அல்சர் ப்ராப்ளம். நீ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஒழுங்காக சாப்பிடல, அந்த 8:30 இஃப் யூ ஆர் நாட் கோயிங் டு டேக் இட் அப்படின்னா அல்சர் ப்ராப்ளம். இது ஆரம்ப காலத்துலேருந்து நான் சொல்லிட்டு வந்தேன். 1. நம்பர் 2, மால் நியூட்ரிஷன் டு த பேபிஸ். கரெக்டான டயத்துக்கு கரெக்டான அளவு சரியான கொடுக்கல அப்படின்னா குழந்தைகளுக்கு மால் நியூட்ரிஷன் வரதுக்கான எல்லா வாய்ப்பும் உண்டு. ஸோ அதனால் அதை வந்து கடைப்பிடிக்கணுங்கிறதுல நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கேன். ஸோ அதை கடைப்பிடிச்சதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா இன்றைக்கி என் பையன் ஆரோக்கியமாக இருக்கான். டாக்டருக்கு நான் போனதில்லை, டச் வுட் நடக்க வேண்டாம். எப்போவும் சின்ன இந்த ஜலதோஷம் அதில் எல்லாருக்கும் வருது தான், மற்றபடி எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. ஹீ இஸ் ஹேல் அண்ட் ஹெல்த்தி வித் ஆல் த திஸ் ஒன். இது வந்து ஒழுங்கான சாப்பாடை ஒழுங்கான டயத்துக்கு சாப்பிட்றது தான். ஓகே, உணவே மருந்து. உணவே மருந்து, உண்மையும் அதுதான். இந்த சாப்பாடே ஒரு மருந்து மாதிரி எப்போதுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறது எவ்வளோ போர். ரொம்ப போரிங்காக தான் சார் இருக்கும். அதாவது வந்து செய்யறோம், சமையல் செய்கிறோம் அப்படின்னா வந்து நம்ம இஷ்டத்துக்கு வந்து செய்யணும் அப்படிங்கிறது முடியாது. அது வந்து கரெக்டாக வந்து ஹெல்தி பாயிண்ட்ஸில் இந்த காய்னா இந்த காய், இந்த குழம்புனா இந்த குழம்பு, இதுனா அப்படி இருக்கும். அது மாதிரி கரெக்டாக சாப்பிடணும். சாப்பிட முடியாது. ஐயோ நிறைய ஆயில் ஃபுட் சாப்பிடக்கூடாது, நிறைய காரம் சாப்பிடக்கூடாது. ஒரு நிமிஷம், பாப்பா பிரேக் அழுது. ஸோ பாப்பாவுக்கு ஒரு சின்ன பிரேக் தேவைப்படுது அப்படிங்கிறதுனால எல்லாரும் அந்த பிரேக் எடுத்துக்கலாம். ஏன்னா பாவம் அவளுக்கு மைக் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அதனால அது அழுதுட்டே ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். அப்போ மால் நியூட்ரிஷன், புரோட்டீன், கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு உணவே மருந்துன்னு ஒருத்தர் பக்கம் சொல்றாரு. ஆனால் மனுஷன் நாவுக்கு சுவையா சாப்பிடக்கூட விடாம இந்த அறிவாளிகள் படுத்து பாடு தாங்கல அப்படின்னு அந்த பக்கம் சொல்றாங்க. ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்டு பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை ஆதித்யா ராம் குரூப் மற்றும் சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. ஸ்டே டியூன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை ஆதித்யா ராம் குரூப் மற்றும் சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. அறிவாளித்தனத்தை வீட்டுக்குள் காட்டக்கூடிய கணவர்கள், அதை கையாளும் மனைவிகளுடைய மனநிலை, இந்த லைன்ல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ இந்த அறிவாளித்தனத்தை அப்படி முன்ன வச்சு நம்ம வீட்டுக்குள்ள கணவன்மார்கள் பண்ற கரார்த்தனம், நிர்பந்தங்கள், இதெல்லாம் என்னென்ன சார்? இப்போ வந்து கதவை வீட்டுக்கு போகிறோம், என்டர் ஆனோடனே மறந்து போய் சாவியை வச்சுட்டு கிடுகிடுன்னு உள்ளே போயிடுவோம். ஸோ அப்போ அந்த சாவியை வந்து அன்னைக்குன்னு பார்த்தா அவர் பின்னாடி வந்துட்டு இருந்திருப்பார் காரை பூட்டிட்டு. அந்த சாவியை மறந்ததை கூட நோட் பண்ணி எத்தனை தடவை சொல்கிறது, இது மாறவே மாட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்ம தான் எப்பொழுதுமே தப்பு பண்ணுறோமா, அவங்க தப்பே பண்ண மாட்டாங்களா, அந்த மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் ஆயிடுதோ? ஆயிடுது சார். எந்த விஷயமா எடுத்தாலும் ஆல்வேஸ் நம்ம தான் வந்து. அப்ப ரெண்டு விஷயம் நடக்குது. ஒண்ணு எல்லா இடத்துலயும் பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு சொல்றது, இன்னொன்னு நம்ம தான் தப்பு பண்றோமோங்கிற ஃபீல் நமக்கே கிரியேட் பண்ணிடுது சார். வேற என்னென்ன அவருடைய கரார்த்தனம் என்னென்ன? எனக்கு வந்து பாட்டு கேட்கறதுனா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால டிவி ஆன் பண்ணிட்டு நான் பாட்டு கிச்சன்ல வேலை பண்ணிட்டு இருக்கேன். அங்கேருந்து வருவாங்க, நம்மகிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன், சுவிச் ஆஃப் பண்ணிட்டு போயிடும். என்னன்னு கேட்டால் நீ உட்காந்தாதான் டிவி பார்க்கணும்.
ஓ டிவினா நீ பார்க்கணும், கேட்கறது இல்ல. ஆமா, உட்கார்ந்ததான் டிவி பார்க்கணும். நீங்க என்ன நீ பாட்டு போட்டு நான் கரண்ட் பில் யார் கட்டுறது? ஏன்னா அவங்க ஈபில வேலை பார்க்குறாங்க. ஓ அதனால கரண்ட் பில் யார் கட்டுறது? கேட்கறதுக்கு ஆடியோ இருக்கு, பார்க்கறதுக்கு டிவி இருக்கு. இதான் அறிவாளித்தனம் இல்ல? பாட்டு கேட்கணும், ரேடியோல ஆமா. ஒரு எல்சிடி டிவி அதனுடைய கரண்ட் கன்சம்ஷனு, இதே ஒரு ஆடியோன்றப்ப அதனுடைய இது டிஃபரன்ஸ் ஆகும். என்ன கன்சம்ஷன் எவ்வளோ ஆகும்? எவ்வளோ டிஃபரன்ஸ்? ஸோ டிவின்றது உங்களுக்கு ஒரு 100 வாட்ஸ் வச்சுங்க. நம்ம அது ஆடியோ ஒன்லி அந்த டிஸ்பிளே ஆகாது இருந்ததா ஆடியோவில் வந்து ஒரு 40 வாட்ஸ் தான் வரும். ஆனால் ஒரு பாட்டு கேட்கறது எவ்வளோ ஆசுவாசமான விஷயம். ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு அப்படி பாட்டு கேட்டுக்கிட்டே அது எவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்கும். அது வேலை செய்யறதே தெரியாது நம்மளுக்கு. அந்த டென்ஷனே இருக்காது. அதனால ஃப்ரீயா வேலை செய்யறாப்புல இருக்கும். அது நான் எனக்கு பிடிச்ச பாட்டுனா இன்னும் கொஞ்சம் சவுண்டு வேற வச்சுப்பேன் நான். ஆனா அவங்க சவுண்டு வைக்க கூடாது. எப்படா அவங்க ஆபீஸ் போவாங்கன்னு இருப்பேன். ரொம்ப அமைதியா இருக்கணுமாங்க. பசங்க கூட வந்து அவங்க இருக்கிறப்ப அமைதியா இருப்பாங்க எல்லாரும். போன பிறகுதான் எல்லாரும் பேசுவாங்க. நான் கேட்பேன், இது வீடா சுடுகாடா அப்படின்னு கேட்பேன் நான். ரொம்ப அமைதியா இருக்கணும், சத்தமே இருக்க கூடாதுப்பாங்க. இப்போ பாட்டு கேட்டுட்டு சந்தோஷமா இருக்காங்கல்ல, அதுக்கு எத்தனை வாட்ஸ்? வேலை தெரியாதுங்கிறாங்க. அதுக்கு ஒரு வாட்ஸ் போட்டா எவ்வளவு வாட்ஸ் போடுவீங்க? அதுக்கு 100 வாட்ஸ் போடலாம். அதுக்கு ஒரு 100 வாட்ஸ் போடலாம். அப்போ உங்க 60 வாட்ஸ் எரிஞ்சா என்ன? அவங்க சந்தோஷமும் பார்க்கணும், இவங்க சந்தோஷத்தையும் பார்க்கணும். இனிமே ஆஃப் பண்ணக்கூடாது. அப்புறம் அந்த சவுண்ட் இருந்தா ரொம்ப பிடிக்காதுல்ல, அது டிஸ்டர்பிங்கா இருக்கு. அமைதியா இருக்கணும், ரொம்ப அமைதியா இருக்கணும்பாங்க வீடு. ரொம்ப அமைதியா இருக்கு. எவ்வளவு போர் அடிக்குது. பிடிக்க எனக்கு என்ன ஃப்ரீயா நல்லா ஜாலியா பேசணும். கொஞ்சம் சவுண்ட் ஜாஸ்தி இருக்கும். பசங்கள்ட்ட நல்லா ஃப்ரீயா பேசும். இவங்களுக்கு என்ன வாய்ஸ் ரொம்ப குறை யார்ட்டையாவது பேசிட்டு இருந்த போன்ல பேசினா இன்னும் பொறுமையா பேசு, இன்னும் கம்மி பண்ணு, இன்னும் கம்மி பண்ணு. ஏதோ இருக்குதான். ஏன் அது வாய்ஸ கம்மியாவே பேசணும் சார்? அதாவது அடுத்த வீட்டுல கேட்கற அளவுக்கு பேசுவோம். மெதுவா பேசுறதா மேனர்ஸ் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சவுண்ட் இல்லாம இல்ல சார், நார்மலா பேசலாம். ரொம்ப அதாவது மேனர்ஸ் வந்து ஏன் அப்படி கத்தி பேசணும்? ஏன் அப்படி பேசக்கூடாது? நீ ஏன் அப்படி கத்தி பேசுற? அட ஏங்க, ஒருத்தர் கத்தி பேசுறாங்க, ஒருத்தர் அமைதியா பேசுறாங்க, இருந்துட்டு போட்டோம். ஏன் கத்தி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? ஆனா அவங்க ஏதாவது சண்டை போட்டாங்கன்னா 10 வீடு கேட்கும் சத்தம். அப்ப நான் நினைச்சது கூட இல்ல, இது வேற. நீங்க சத்தம் போடலாம், மத்தவங்க அமைதியா இருக்கணும். நான் நினைச்சேன் சைலா கொஞ்சம் மெதுவா பேசினா அது ஒரு நாகரிகம் நினைக்கக்கூடிய மனநிலை உண்டு. இது அதிகாரம் மாதிரி தெரியுது. சத்தம் நான் தான் போடணும், அடுத்த வீட்டு கேட்க கூடாது அப்படிலாம் சொல்றீங்க. சத்தம் போட்டு பேசல, நீங்க சண்டை போடல, அடுத்த வீட்டு கேட்கும்ல? அது கேட்கும். அது என்னைக்கா ஒரு நாள் தானே. இது டெய்லி சவுண்ட் கொடுக்கும். அதுதான் அசிங்கம். வீட்ல வந்து எவ்வளவு வேணாலும் பேசிக்கலாம். சண்டை போறப்ப வெளியில தெரியறப்பதான் ரொம்ப அசிங்கம். புருஷன் முன்னாடி வீட்டுல சிரிச்சு கலகலன்னு பிள்ளைங்க எல்லாம் பேசிட்டு இருக்கல, அது வேற. பட் இதுதானே அசிங்கம்ங்கறாங்க அவங்க. சவுண்டா பேசக்கூடாதுங்காக த்ரோட் இன்ஃபெக்ஷன் வருது, வாய்ஸ் மாறுது. ஒன்றும் இல்லை சார், ஒரு ஃபங்க்ஷன் அடிச்சிங்களா வீட்டில்? சொல்கிறேன், இப்படி கணக்கு போட்டால் சார் வாழ முடியும். சத்தமாக பேசினா த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்துடும். வருஷத்துக்கு ஒரு தடவை சண்டை போகிறப்ப த்ரோட் இன்ஃபெக்ஷன் வராது. வீடு நல்ல பெரிய வீடு தான், அதனால வெளியில ஒன்றும் தெரியறதுக்கு சான்ஸ் கிடையாது. இருந்தாலும் இவங்க ஒரு ரூம்ல இருந்தா கூட அந்த ரூம் பக்கம் நம்ம போகக்கூடாது, வந்து எதுவும் போய் கேட்கக்கூடாது. அது அமைதியா, அந்த ரூம்னா அமைதியா இருக்கணும். நீங்கள் அலுவலகத்தில் தானே ஒர்க் பண்ணுறீங்க, ஆக்சுவலாக கொஞ்சம் சத்தமாக தானே இருக்குங்க. அந்த சத்தத்தெல்லாம் வீட்டில் வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கும். அந்த கணக்கு அங்கதான் சத்தமா இருக்கு, இங்கே தான் அமைதியாக கொஞ்சம் ரோட்ல அப்படி இந்த உலகமே கிடையாது. இல்ல சத்தமில்லாத அந்த உலகத்தை தேடிட்டே இருக்கீங்களா பாவம்? அது எங்க இருக்குன்னு சொல்லுங்களேன். இல்ல சார், அதே மாதிரி அப்பா இருக்கிறாங்க. நைட்டு வந்து நேற்று நைட்டு நடந்தது, கொரட்டை விட்டாங்களாம். காலைல எழுந்தோடனே கத்த ஆரம்பிச்சு, இப்படியா கொரட்டை விடுங்க, மனுஷன் தூங்குனானே எனக்கு ஒன்று தலைவலி மாத்திரை தாங்க அப்படி இப்படின்னு. காலைல இப்போ வர்றப்பே காரில் வரப்பே மாத்திரை போட்டுட்டு தான் வந்தாங்க. கொரட்டை ஒரு வயசுக்கு பிறகு அதுவும் நேச்சரான விஷயம் தானே, என்ன பண்ண முடியாத? ஆனா இவங்களும் சம்டைம்ஸ் கொரட்டை விடுவாங்க, அது எங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும் அது. ஆனா அதை வந்து இல்லவே இல்லைன்றவாங்க, அதை வந்து இல்லவே இல்லைன்றுவாங்க. நான் இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி தான் காமிக்கணும். அது அவங்க செய்யறதெல்லாம் உண்மை, அவங்க செய்யறதுதான் இதுன்பாங்க. அப்ப என்ன நல்லது செஞ்சா கூட நீ அது கெட்டதுதான் செஞ்ச அப்படிம்பாங்க. அது எனக்கு பிடிக்காது. அது எதா இருந்தாலும் நேருக்கு நேரா கேட்டுக்கிட்டு நான் பிரச்சனை பண்ணி போனேன். அதே நேரம் அவர் தப்பு பண்ணா எப்படி சமாளிப்பாரு? அது வந்து சமாளிக்கணும். அது சும்மா யதார்த்தமா நடந்துச்சு, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைன்றாங்க. ஆனா நம்ம சின்னதை வந்து பெரிய பிரச்சனையாக்கி விட்டுருவாங்க. அவங்க செஞ்சா யதார்த்தம். ஆமா, அவங்க செஞ்சது எதுவுமே காமிச்சிக்க மாட்டாங்க. பசங்க கேட்டா கூட அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே சும்மாமா அப்படின்ட்டுருவாங்க. ஆனா நம்ம பண்றதுதான் பெரிய இதா ஒரு 4 பேர்ட்ட சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுவாங்க. ஓகே, என்ன சொல்றீங்க? சத்தம் பண்ணாதீங்க, ஒரு காதை வலிக்குது. எங்க வீட்ல எல்லாமே ரூல்ஸ் தான். அதாவது ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ்க்குள்ள நுழைஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும் வீடு. என்னென்ன பண்ணுவாங்க? என்னென்ன ரூல்ஸ்? பேப்பர்ஸ்னா அடுக்கி இருக்கணும். காலையில எழுந்தோடனே பெட்ஷீட் மடிச்சிட்டு பில்லோஸ் அடுக்கி வச்சுட்டு தான் வெளியே வரணும். சரி. வார்ட்ரோப் அடுக்கி இருக்கணும். இதெல்லாம் எப்பயுமே இருக்கணும். ஆல் தி டைம். யா, செவத்துலக்கு இருக்க கூடாது. கால் கூட வைக்க கூடாது. குழந்தை வந்து ஊஞ்சல் ஆடும். ஓ, அது போய் கால் படக்கூடாது. சோஃபால வந்து காலை தூக்கி வச்சு உட்காரக்கூடாது. சரி. கீழே போட்டு இதே மாதிரி தான் உட்காரணும் எப்பவுமே. சரி சரி. இதெல்லாம் தான். வீட்டுக்கு வெளியில வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. எதுவுமே கண்ட்ரோல் பண்றதை விட எந்த விஷயம் நம்ம கையில கிடையாது. சரி. வீடுனாக்கா நம்ம கையில இருக்கு எல்லாமே.
அதில் வந்து ஒரு அமைதி கிடைக்குது, அதில் அது ஒரு நிம்மதி கிடைக்குது. சரி ஓகே, அதனால் வந்து இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஃபீலிங். வீடு அப்படி இல்லைன்னா இவருக்கு தலைவலி வந்துடும். உள்ளே வரும்போதே என்ன பேப்பர் இங்கே இருக்குது, அதான் நம்ம துணி மாடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்போம், சோஃபாவில் போட்டிருப்பேன், கொஞ்சம் நேரம் கழித்து மடிக்கலாம். இன்னும் வீடெல்லாம் ஒரே துணியாக இருக்குது, சோஃபாவில் அந்த துணி இருக்கிறது, வீடெல்லாம் துணியாக இருக்குது. இன்னைக்கு பேப்பர் சோஃபாவில் இருக்கும், டீபாயில் இருக்கும், என்ன இங்கெல்லாம் இந்த இப்படியே தான் இருக்குமா, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்கும்? அன்னைக்கு பேப்பர் இருக்கிறது, அன்னைக்கு பேப்பர் இருக்கு, அது இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்கும், க்ளீன்லாம் பண்ணுறது இல்லையா? சிஸ்டம் எல்லாரும் தான் யூஸ் பண்ணுறீங்க, துடைக்கிறதே இல்லை, எடுத்தால் ஒரே தூசி. இதே தான் உலகம் வந்து ஒரு பெர்ஃபெக்ஷனாக இருக்காது, அது ஒரு கொஞ்சம் டிசீஸ் மாதிரி தான் அது. பட் இது ஏன் உங்களுக்கு அது இருந்தால் தான் நிம்மதியாக இருக்குன்னு சொல்கிறீங்க? இல்லை, ஒரு டாலரன்ஸ் லெவல் இருக்குது சார், அது இருக்குது. இப்போ அந்த டாலரன்ஸ் லெவல் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் மீறும் போது நமக்கும் வந்து அந்த ஒரு பேலன்ஸ் போயிடுது. அப்போ தான் வந்து நம்ம கேட்கணும். இல்ல டாலரன்ஸ் லெவல் வரைக்கும்லாம் போறது இல்ல. அந்த பொண்ணு வந்து சின்ன வயசுல இருந்தே செவத்துல வந்து கையை கூட வைக்காம தான் வளர்ந்தா. உதாரணத்துக்கு வந்து முதல் கம்பெனியில் நான் வேலை செய்யும் போது என்னோட பாஸ் இருந்தார். அவருக்கு வந்து எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும் எல்லாமே. உதாரணத்துக்கு அவர் ஒரு ஸ்டேப்லர் கிடைக்கும்போது நம்ம தேடிட்டு இருந்தோம்னா அவர் கையில் வச்சிருக்க பெண்ணு அடிக்கல விட்டுருவார். அது வந்து நமக்கு டென்ஷன் ஆகிடும், அவர் அடுத்தது என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு. அதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்கள் பேட்சில் இருக்கவங்கலாம் வந்து நாங்கள் பேசிப்போம், நீங்கள் எத்தனை தடவை ஒரு பேனாவை கையில் விட போகிறாருன்னு தெரிலன்னு சொல்லிட்டு. சார் அது ஆஃபீஸில் நான் என்ன சொல்கிறேன், ஆஃபீஸாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும். ஒரு வீடு ஆஃபீஸாக இருந்தால் அது எவ்வளோ கொடுமையாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்போவுமே நம்ம வந்து சோஃபாவில் இதே மாதிரி உட்கார முடியாது, ஊஞ்சல் ஆடாமல் இருக்க முடியாது, இல்லை ஊஞ்சலை கழட்டி வச்சிருங்கன்னு சொல்லிடுவேன். துணி வந்து எடுத்துகிட்டு வந்தோடனேலாம் மடிக்க முடியாது, எழுந்தோடனேலாம் பெட்ஷீட் மடிக்கிற அளவுக்கு பொறுமை இருக்காது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்க பாஸ் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருந்தார் நீங்கல்ல, அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பாஸ் வந்து ஆபீஸ்ல எப்படி இருந்தார், அவர் வீட்ல எப்படி இருந்தார் நமக்கு எப்படி தெரியும்? உங்க அம்மா எப்படி இருந்தாங்க? உங்க மனைவி மாதிரி தான் இருந்தாங்களா இல்ல அவங்க கொஞ்சம் ஒரே மாதிரி தான் சார் இருந்தாங்க? அவங்க இதே மாதிரி தான். எனக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியல. ஒரு டிஃபரன்ஸ் தெரியல. ஓகே, அப்ப பிரச்சனை எங்க இருக்கு? பிரச்சனை நீங்க சொல்றது என்கிட்ட தான் இருக்கு. நான் ஒண்ணுமே சொல்லங்க. சிம்பிள். பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்ங்கிறது ஒரு அர்ஜா உங்களுக்கு இருக்கு இல்லையா? அது இரிட்டேட்டிங்கா இருக்கு. இன்னைக்கு என்ன உள்ளன்னு தெரியலையே, போன உடனே சோஃபால துணி கிடக்குமா, இதெல்லாம் மைண்ட்ல யோசிச்சு தான் நீங்க வீட்டுக்குள்ள வர வெளிய மாதிரி வந்து வண்டி சத்தம் கேட்ட உடனே இமிடியேட்டா சோஃபா கிளியர் பண்ண தான் பாப்போம் நாங்க. துணி எடு, இந்த மேட்ல ஒழுங்கா போடு ஃபர்ஸ்ட். அது வந்து ஒரு மாதிரி ஒரு மிலிட்டரி எஃபெக்ட்ல வருது. ஒரு மிலிட்டரி எஃபெக்ட்ல தான் வருது. ஆக்சுவலா வீடுங்கிறது கொஞ்சம் கலஞ்சி தான் இருக்கணும். ஏன்னா அவ்வளோ பக்காவா இருக்காது. ஆஃபீஸ் அளவுக்கு அது பெர்ஃபெக்டா இருக்கணும்னு இவ்வளோ பெர்ஃபெக்ஷன் பேச உங்க பாஸ் இப்ப நான் கூட்டியாந்தீங்க வச்சா பெர்ஃபெக்ஷனுக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வந்து நம்முடைய உயர் அதிகாரியுடைய வீடு அதையும் பார்க்குறோம். அங்கெல்லாம் கொஞ்சம் வேலைக்காரங்க இருப்பாங்க, அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஒரு 2 வேலைக்காரங்க இருப்பாங்க. பட் அவ்வளோ பெர்ஃபெக்டாக இங்கே இருக்க முடியாது. ஓகே, அதுக்கு பணம், ஆள் உதவி, அது 2 இருக்கிற பட்சத்தில் தான் நீங்கள் நினைக்கிற அந்த பெர்ஃபெக்ட்னஸ் இருக்கும். பட் எனக்கு என்னமோ அதையும் தாண்டி கொஞ்சம் கலைஞ்சு கிடந்தா தான் சில அடையாளங்கள் இருக்குல்ல, ஒரு படம் வரைஞ்சிட்டு போட்டு போன பேப்பரு, குழந்தையுடைய கிரேயான்ஸு, இதுதான் கொஞ்சம் வீட்டை அழகாக்குன்னு ரொம்ப கவிதை மாதிரி தெரிலாம். பட் அது கொஞ்சம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆண்கள் தங்களுடைய அறிவாளித்தனத்தை வீட்டுக்குள் காட்ட முனைவதன் பின்னணியில் ஒளிந்திருக்கக்கூடிய உளவியல் சார்ந்த விஷயங்கள் என்ன? பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல், சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை ஆதித்யாராம் குரூப் மற்றும் சன்லேண்ட், ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல், சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை ஆதித்யாராம் குரூப் மற்றும் சன்லேண்ட், ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. ஒரு ஆண் ஏன் வீட்டுக்குள் அறிவாளித்தனத்தை காட்ட முனைகிறார்? இந்த ஷோவுடைய அடிப்படையான மைய கேள்விங்கிறது இதுதான். இதன் பின்னணியில் விழுந்திருக்கக்கூடிய உளவியல் சார்ந்த விஷயங்கள் என்ன, பெண்கள் அதை எப்படி பார்க்கிறார்கள், பேசுவோம். எல்லாமே அவரோட கண்ட்ரோல்லே இருக்கணும்னு எதிர்பார்ப்பா சார். ஓகே, ஒரு டிவி பார்க்கணும்னா கூட அவர் என்ன பார்க்குறாரோ அதை தான் நம்ம பார்க்கணும். ஓ, என்ன அவர் பார்ப்பாரு? மார்னிங் அவர் பேப்பர் பார்த்துறாரு 1.5 மணி நேரம், ஈவினிங் வந்தா 7லேயும் 7:30 நியூஸ், 7:30ல 8:30 இன்னொரு சேனல் நியூஸ், 8:30ல 9 இன்னொரு சேனல் நியூஸ். இதையே பார்த்துட்டு இருந்தா எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டே வேண்டாம். எனக்கு ரியாலிட்டி ஷோஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டே இல்லாததுக்கு அவரே நியூஸே பார்த்துட்டு இருந்தா, மார்னிங்கே எல்லாம் பேப்பரில் பார்த்துறேன், இங்கே பிளேன் கிராஷு, இங்கே ஸ்னோஃபால், இந்த இடத்துல செயின் பறிச்சுட்டு போகிறாங்க, கொள்ளை எல்லாம் பேப்பரில் வந்துடுறது. திருப்பி 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 ஒரு சேனலாக அதையே பார்த்துட்டு இருந்தா எங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டே வேண்டாமா? ஓகே, ஏன் அவரோட டிவி கண்ட்ரோலை அவர் விட்டு கொடுத்தணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, நமக்கும் வேணும் இல்லையா என்டர்டைன்மெண்ட், நம்மளும் பார்க்கணும் இல்லையா? இல்லை, இப்போ சீரியல் பார்த்தா நமக்கு ஒன்றும் பெனிஃபிட் கிடையாது, நாலேஜ் கெயின் பண்ண முடியாது. சீரியலில் வந்து இந்த வில்லி மாமியார் அந்த மாதிரிலாம் அந்த இதுதான் இவங்க மைண்ட்லேயே போகும்.
நியூஸ் சேனல் இதெல்லாம் பார்த்தோன்னா அறிவை வளர்த்திக்கலாம். அது இவங்களுக்கு சொன்னால் தெரியறதே கிடையாது. இல்ல அவங்க சீரியலே சொல்ல, நான் ரியாலிட்டி ஷோ பார்ப்பேன் தான் சொல்றேன். ரியாலிட்டி ஷோ பார்க்கட்டும், நான் வேண்டாம்னு சொல்ல. நீங்க எப்படி அந்த டேர்ம்ஸை டிசைட் பண்றீங்கன்னு தான் எனக்கு தெரியல. நியூஸ் பார்க்கறது மூலம் தான் அறிவு வளருது, அது உங்க தியரி, நீங்க பாருங்க இல்லையா. எனக்கு அறிவு அவ்வளோ வளரலாம் வேண்டாம்ப்பா, நான் ஒரு டிவி ஷோ பார்த்துட்டு போறேன்னு அவங்க பார்க்குறேங்கிறாங்க. அவங்க கண்ட்ரோலுக்கு அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க பார்த்துக்க ஏன் விட மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறேன். அவங்களோட அறிவு மங்கி போயிடாது. ஒன்று சொல்லிட்டா, ட்வின் டவரில் அடிச்சப்போ ஒரு பாடி காட்டலை, தே ரெஸ்பெக்ட். என்ன நம்ம ஊரில் அப்படியா இருக்கு, இங்கே பாடி காட்டுறாங்க அவங்க பாட்டுக்கு. எது உண்மையா டேஞ்சர் நியூஸ் பாருங்க, டெட் பாடியா கிடக்கிறத காட்டுது, இந்திய உடம்பு செத்து போய் கிடக்கலான்னு. அவன் ஒரு டெட் பாடி காட்ட மாட்டேன்ட்டான் இல்லையா. அந்த இதே இன்னும் இங்கே வரல, இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேனல் நம்ம எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு இல்லையா. அப்படிங்கிறப்ப எது டிஸ்டர்பிங்காக இருக்கும்னு நினைக்கிறீங்க? பார்க்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். ஆமாம். இந்த ரியாலிட்டி ஷோ பார்க்கறதுல உங்களுக்கு என்ன ஹாப்பினஸ், எவ்வளவு மனது நல்லா இருக்கும் சார், எனக்கு பிடிக்கும். அது பார்த்தா டைம் போறதே தெரியாது. ஆ, அன்னைக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல மூட்ல இருப்பேன். நல்ல மூட்ல இருக்கு, நல்லா இருக்கும். நல்ல மூட்ல இருந்து நல்லா இருக்குது சார். நல்லா வேற என்ன சொல்றேன் இல்ல, நீங்க தொடர்ந்து என்ன பண்ண பாக்குறீங்கன்னா, நம்ம கவனிச்சுட்டு நம்மள அறியாம ஒண்ணு இருக்கு. நான் செய்வதெல்லாம் அறிவு சார்ந்த விஷயம், சமூக அக்கறை சார்ந்த விஷயம், நீ செய்யறதெல்லாம் பைத்தியக்காரத்தனம், வேஸ்ட், டைம் கில் பண்ற அப்படின்னு சொல்ற மாதிரியே இருக்கு. ஓகே, இது ரியாலிட்டி கிடையாது. ரியாலிட்டி ஷோ பார்க்குறவங்க உடனே மக்குங்க, நியூஸ் பார்க்குறவங்களாம் அறிவு. ஆனால் நீங்கள் உங்களுக்கு தகவல் தான் தெரியணும் அப்படின்னா அரை மணி நேரம் நியூஸை பார்த்துட்டு இந்தாமா நீ பார்த்துட்டு போங்களா. ஆக்சுவலாக நீங்கள் தான் டிவி அடிக்டாக இருக்கீங்க. உண்மையாக சொல்ல போனால் அவங்களாவது வேற வேற விஷயத்தை அடுத்தடுத்த அரை மணி நேரத்தில் பார்க்குறாங்க. இவர் ஒரே விஷயத்தை வேற வேற சேனலில் அரை மணி நேரமாக பார்க்குறாரு. அவங்களுக்காவது ஹாப்பினஸ் கிடைக்குது, உங்களுக்கு அடிக்ஷனால இருக்கு. இவ்வளோ நியூஸ் பார்க்குறீங்களே, ஏதாவது பிரச்சனைக்கு வெளியில் வந்து நீங்கள் போராடி இருக்கீங்க? மனசுக்குள்ள வச்சுப்போம், அவ்வளோதான். மனசுக்குள்ள பத்திரமா வச்சுக்கோங்க, மனசுக்குள்ள வச்சுப்போம். என்னதுக்கு இப்போ நீங்கள் அதாவது சமூகம் நாடு மக்களே நீங்களாம் சீரியல் பார்க்குறேன் அப்படிங்கிறீங்களே, இவ்வளவு தூரம் நியூஸ் பார்க்குறீங்களே, எதுக்காவது நீங்கள் செல்லமுத்து குப்புசாமிட்ட கொடுங்களேன், இங்கே கொடுங்க. இது என்ன மனமோ, டிவி பார்த்துட்டே இருப்பேன், 3 சேனல்லையும் பார்ப்பேன், அனாலிசிஸ்லாம் பார்ப்பேன், ஆனால் மனசுக்குள்ளேயே வச்சுக்குவேன். காம்பவுண்டுக்குள்ளே இருந்து நம்ம நம்மளோட எதிர்வினை ஆற்றக்கூடிய அந்த ஸ்பேஸ் வந்து ஐ மீன் அதுக்குள்ளே வந்துடுது. அதை தாண்டி நம்ம எதுவும் பண்ணுறது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அது ஐ திங்க் இட்ஸ் அன் அவுட்லெட். ஸோ நம்ம வந்து இதை தாண்டி போய் என்னால் எதுவும் பண்ண முடியல, ஓகே அட்லீஸ்ட் எதையாவது நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அவுட்லெட்டாக தான் நான் பார்க்குறேன். முத்துராமலிங்கம், இதை எப்படி பார்க்குறீங்க? நான் நியூஸ் பார்ப்பேன், அதுவும் தொடர்ந்து பார்ப்பேன், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவேன், ஆனால் எதுலையும் நான் பங்கெடுத்துக்க மாட்டேன். மனசுக்குள்ளே போராடுறாரு, மனசுக்குள்ளே போறாரு. பட் அப்போ வாட் இஸ் தட்? அதையே ஒரு பெரிய சமூக புலம் போல நியூஸ் பார்க்குறவங்கலாம் பயங்கர அறிவாளிங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இல்லை யார் சொன்னவங்க நியூஸ் பார்க்குறவங்க அறிவாளிங்க? அப்படிலாம் சொல்லவே நாங்கள் அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. நியூஸ் பார்க்குறவங்களாம் அது ஒரு இதுதான், நீங்கள் சொன்ன மாதிரி தான். அந்த புரணி பேசுகிற பழக்கம் மாதிரி அது செய்திகள் தொடர்ந்து கேட்கறது ஒரு இயல்பாக ரத்தத்தில் ஊறிடுச்சு. சுவாரஸ்யம். வெளியில சமுதாயம் சார்ந்த புரணி பேசுறதுக்கு இந்த கண்டென்ட் வச்சுக்கிறாங்க. ஆமா, அவ்வளவுதான், வேற என்ன. ஓகே, ஐ திங்க் இந்த நியூஸ் பார்க்குற விஷயம் வந்து ஓகே நமக்கு இன்ட்ரெஸ்டான நியூஸ் தான் நம்ம வந்து பார்க்குறோமோ இல்லையா, நம்மளை எது ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது, ஸோ ரைட் எந்தெந்தமான விஷயங்களை நம்ம வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும், எங்கே நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் எதையும் நம்ம ரொம்ப இன்வால்வ் ஆகி பார்க்குற மாதிரி எனக்கு தோணல. ஸோ நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், அதாவது நம்மளோட எமோஷனல் எது ரொம்ப இன்ஸ்டிகேட் பண்ணுது, ஓகே அந்த மாதிரியான நியூஸ்ல தான் நம்ம ரொம்ப ஆக்சுவலாக உண்மைதான். அது என்னன்னா, இப்போ இந்த ஒரு பையனை ஜூவில் ஒரு பையன் தடுமாறி விழுந்தப்போ அந்த புலி அடிச்சது அவ்வளோ பேர் பார்த்தாங்க. ஓகே, ராஜ்யசபா டிவி விவாதத்தை யாரும் பார்க்கறது இல்லை. ரொம்ப ஆழமான பாயிண்ட், அது நல்லா கிளீனாக தான் வருது. ஆக இது அறிவு வளர்த்து கொள்ளத்தான் பார்க்கிறோம்னு ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் மித்து தான். இது எங்கள் வீட்டில் கேபிளே கிடையாது, பட் எங்கள் வீட்டில் இந்த இஷ்யூ இருந்துச்சு. முன்னாடி டிவியே இல்லைங்கிறாரு உங்கள் வீட்டில், கேபிள் டிவியே இல்லையா? அது எப்படி இருக்கும்? வீட்டில் கேபிள் டிவி இல்லைன்னா எப்படி? ரொம்ப கஷ்டம் சார். ரொம்ப கஷ்டமா? இந்த காலத்துல அப்படி இருக்க முடியாது. அவங்கள்ட்ட கொடுங்க. உங்கள் வீட்டில் கேபிள் டிவி இல்லைங்கிறாரு. இல்ல அது பழகி போயிடுச்சு, அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாவே நினைக்கல. டிவி இது ஓகே. அப்ப உங்களுக்கு கேபிள் டிவி இல்லாம இருக்கு நல்லா இருக்கா? நல்லா இருக்கு சார். என்னன்னா யூடியூப்ல முக்கியமான சீன்ஸ் அன்னைக்கு இருக்கு, ஃபேஸ்புக்ல போட்டுருக்காங்கன்னா அதை மட்டும் எடுத்து பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். நான் கேக்குறது அது இல்ல, கேபிள் டிவி டிஸ்டர்பன்ஸா அந்த கண்டென்ட்டையும் யூடியூப்ல பாக்குறீங்க. ஆக்சுவலா நான் இன்னொன்று சொல்றேன், நம்ம தமிழ்நாடு முழுக்க இந்த ஒரு விஷயம் பண்ணப்படுது. டிவியில் இருக்கிறதுனால டிவி பார்க்குறவங்களோட எண்ணிக்கை கூட்டணுங்கிறதுக்காக இதை சொல்லலை. டிவியிலையும் நல்லது கெட்டது தவறான விஷயங்கள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் ஒரு டாக்டர் சமீபத்தில் ஒரு சைக்காலஜி ரிலேட்டடான ஒரு விஷயம் ஒரு ஷோவில் தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இப்படி திட்டமிட்டு வளர்க்கப்படுகிற குழந்தைகள், அதாவது இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய காமனாலிட்டிஸ், ஒரு கேபிள் டிவி, ஒரு சாதாரணமான விஷயங்கள் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் நீங்கள் தடுத்து அதை நெருக்கடிக்கு உட்படுத்தி வளர்க்கிற பிள்ளைகள் உளவியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு ஆளாகிறார்கள்.
குறைஞ்சபட்சம் டெலிவிஷன்ல ஒரு டெமோக்ரஸி இருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி மிடில் கிளாஸ் இந்தியா என்ன பண்ணுதுன்னா என்னுடைய பிள்ளைங்க டிவில நகர்த்தி கேமுக்குள்ள விட்டுருச்சு. இப்போ பசங்கள்லாம் கேம்ல ஓடிட்டு இருக்கான். டிவியில ஒரு ஜனநாயகம் இருக்கு, ஆனா கேம்ஸ்ல அது கிடையாது. அங்க அதிகாரம் தான், ஜெயித்தல் வெற்றி பெறுதல் மட்டும்தான் கேம்ஸ் உடைய பேசிக் கோர் ஸ்ட்ரெங் ஐடியா. அதைத்தான் இப்ப தொடர்ந்து மேற்குலக நாடுகள் பண்ணிட்டே இருக்கு. நீங்க அதை எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ள கரெக்டா பசங்களுக்கு கைட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுமே ஒழிய இந்த ஆஃப் பண்ணிட்டு நம்ம 27 வயசுல உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு புத்திசாலித்தனத்துல இருந்து ஒரு 5 வயசு பிள்ளையை நீங்க நடைமுறைப்படுத்த முடியுமான்னு தெரியல. ஓகே, வேற டேபிள் மேனரிசம்னு சொல்லுவாங்க. இருக்கிறது 2 பேரு. அதாவது சாம்பார் வந்து வைக்கிறதே சின்ன கப்ல தான் வைப்போம், ஒரு 1/2 டம்ளர் பருப்பு போட்டு. அதை இன்னொரு பாத்திரத்துல ஊத்தி தான் கொண்டு வந்து நம்ம டேபிள் மேல வைக்கணும். அதே பாத்திரத்துல வைக்க கூடாது. ஏன்னா ஆனா அதை கழுவுறது வந்து நம்ம தான் எக்ஸ்ட்ரா வேலையா நாங்க நினைப்போம். பட் அவங்க வந்து அதை டேபிள் மேனரிசம் சொல்லுவாங்க. டேபிள் மேனர்ஸ். ஆமா, அதே மாதிரி சமைக்கிறதுலாம் கூட வந்து நான் ஸ்டிக்ல செஞ்சா கொஞ்சம் நல்லா வரும். அது ஒரு ஃபுட் வந்து பார்க்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மேனரிசம் சொல்லுவாங்க. இதெல்லாம் எங்க இருந்து இந்த ஐடியா வந்துச்சு? எங்க அக்கா சமைச்சாங்கன்னா நிறைய சமைச்சாங்கன்னா ஆனா அந்த டேபிள் கொண்டு வரும்போது அந்த ஒரு நீட்னஸ் இருக்கும். இல்ல சார், அது एक्चुअली கம்பேர் பண்ண கூடாது சார். அவங்க லைஃப் வேற, என்னோட லைஃப் வேற. நான் வளர்ந்த விதமும் வேற, அவங்க வளர்ந்த விதமும் வேற. 2 பேரை கம்பேர் பண்றதே ஒரு தப்பு சார். ஓகே, தவா அதெல்லாம் வந்து நீங்க அங்க இருந்து கண்டுபிடிச்சீங்களான்னு தெரியல. தவானா நான் ஸ்டிக்கா தான் சார். இதுக்கெல்லாம் பேசிக் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டிங்கன்னா சமையல் நாங்களே தான் சொல்ல வரோம். டிவில இருந்து கத்துக்கிறீங்க. எனக்கு வந்து கொஞ்சம் ஃபுட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் எனக்கு பார்க்க. ஸோ அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க அதுதான் எனக்கு என் வீட்டில் நான் செய்யணும். டிவி அதில் பார்க்குற தவா அதே நம்ம வீட்டில் இருக்கணும். ஒரு இடத்துல இருந்து டிவி கன்சியூமர் தான் கூட்டுது. ஆனால் ரியாலிட்டியில் யோசிச்சு பாருங்களேன், அந்த டிவி விளம்பரத்தில் வர்ற மாதிரி டிவி ஷோவில் வர்ற மாதிரி ரியாலிட்டி லைஃப் இருக்குமா என்ன? சார் கண்டிப்பாக நம்ம நினைச்சா பண்ணுறவங்க வந்து அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் உட்காந்து வாஷ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனா வீட்ல வந்து எல்லா லேடிஸும் வந்து உண்மைதான் இவங்க. ஆமா, ஏன்னா டிவியில் அதுக்கப்புறம் அவங்க அதை உட்காந்து கழுவிட்டு இருக்க மாட்டாங்க. நம்ம வீட்டுக்கு வர்றவங்க நம்ம அந்த சென்ஸ் இப்போ நான் கற்றுக் கொடுத்தேன். என் வீட்டுக்கு வர்றவங்க 4 பேர் வந்தாங்கன்னா அவங்க வீட்டுக்கு போனேன் இப்படி இருந்தது. அந்த ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஏஸ்தட்டிக் சென்ஸ். இவ்வளவு சொன்னாலும் கூட இவங்க இந்த ஒரு இடம் வேஸ்ட், இந்த இடத்துல கொஞ்சம் அறிவின்மையோடு இருக்கிறார்கள். அது என்ன சார்? ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் எனக்கு வேணும்னா அந்த டைமுக்கு அது கிடைக்காது சார். அது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும், எரிச்சலாக இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டுருவேன், ஃபர்ஸ்ட்லேருந்து ஏற கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன், எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் செப்பரேட்டாக பிரித்து வைங்கன்னு சொல்லுவேன். ஆனால் நான் அந்த டைமுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கேஸ் பில்லோ எனக்கு தேவைன்னா, ஆனால் அது அந்த டைமுக்கு கிடைக்காத போது எமோஷன் ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவல் போயிடுது. அந்த இடத்த வந்து என்னால் எனக்கு காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியல. அதுதான் எனக்கு பெரிய அவங்க கிட்ட இருக்க ரைட். நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய சிக்கல் தான் இது. இப்போ ஆண்கள் சைடு தான், மற்றதெல்லாம் ஒழுங்கா வைப்பீங்க, பெட்ஷீட் பெட் ஸ்ப்ரெட் ஒழுங்கா இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ஆனால் முக்கியமான பேப்பரை கொண்டு எங்க புக்குக்குள்ள வைக்கிறது, அவர் பேங்க் பாஸ்புக்கு காணா போயிடும். இல்ல அது வந்து எப்படி இருக்கும்னா, நான் அவசரமா எங்கயாவது கிளம்பும் போது கையில இந்த அவசர கதை ஆம்பளைக்கு இருக்கு பொம்பளைக்கு இருக்கு இல்லையா? ஓகே, 25 லட்சம் ரூபாய்க்கு வாங்க 25,000 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறீங்க, வாரண்டி கார்டு எங்கன்னு கேட்டா இல்லையீங்க. ஒரே வார்த்தையில அது நீங்க தான் எடுத்துட்டு போனீங்கன்னு வேற சொல்லுவீங்க இல்லையா? ஏன் டாக்குமெண்ட்ஸ் எவ்வளவு எல்லா பெண்களும் சிரிக்கிறீங்க, நடக்குது சார். கரெக்டா கேட்டீங்க சார். இருங்க. எங்க பாட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட அலமாரி இருக்கும். அலமாரியில எங்க மாமா நிறைய டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க, அந்த டாக்குமெண்ட் எல்லாம் பெட்டுக்கடியில வச்சுட்டு அவங்களோட சாரீஸை மட்டும்தான் அந்த அலமாரியில வச்சு லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ என் மாமா வந்து அவசரமா கேட்பாங்க, அதை எடுத்துட்டு வா அப்படின்னா கண்டிப்பா அது அங்க இருக்காது. ஏன் அப்படின்னா அது மாமாவே போய் தேடுவாங்க. தேடி பார்க்கும்போது பார்த்தா ஃபுல்லா அதுல சாரீஸ் மட்டும்தான் இருக்கும், யூஸ்லெஸ் குப்பைகள் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, அப்ப இவங்க இடத்துல இருந்தே வர சாரிக்கு தர முக்கியத்துவத்தை ஏன் டாக்குமெண்ட்டுக்கு தர்றது? ஆக்சுவலா சொல்ல போனா தப்புதான், மறந்துடுறோம் நிறைய ஒர்க் டென்ஷன்ல. ஏங்க இப்போ மட்டும் உங்களுக்கு ஒர்க் டென்ஷன் வந்துருமா, மறந்துடுறீங்களா? அதாவது அந்த டாக்குமெண்ட் வந்து இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து பர்ஃபெக்டாக இருப்போம் இல்லையா? ஸோ எல்லாத்துக்கும் தனித்தனி ஃபோல்டர் ஃபைல் எல்லாமே இருக்கும் உள்ள. அவங்க பர்டிகுலர் டாக்குமெண்ட் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கேட்குறது இம்மீடியட்டாக அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து வேறு மூடில் இருப்போம், கிச்சனில் எல்லாம் பாதியில் இருக்கும், இல்லைனா குழந்தை கிளம்பிட்டு இருப்பா, அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அந்த மூட்லேருந்து வெளியே வந்து அது என்ன டாக்குமெண்ட் அப்படின்னு யோசித்து எடுக்க கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைம் கூட அவங்களுக்கு பொறுமை இருக்காது. உடனே எடுத்துறதுக்கு நம்மளும் ஒன்றும் கம்ப்யூட்டர் கிடையாது தட்டினோடனே வர்றதுக்கு இல்லையா? அதுதான் ரீசன். மெயின்டைன் பண்ணுறோம், இமீடியட்டாக எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் தேவைப்படுது. இமீடியட்டாக எடுக்க கொஞ்சம் டைம் எடுக்கும். எங்கே வச்சோம் அப்படின்னு யோசிச்சு அந்த ஃபோல்டரை சர்ச் பண்ணி எடுக்கணும். அது இருக்கிற வரைக்கும் நான் என்கிட்ட இருக்குன்றத சொல்ல மாட்டேன், ஏன்னா அது தேடி எடுத்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவேன். சோ அதனால தொலைஞ்சு போச்சா நீங்க அவங்க அதுக்குள்ள பயந்துருவாங்க, அது இல்ல அப்படின்னு நினைச்சிருவாங்க. அது ஏன் இருக்கிற வரைக்கும் அது இருக்குங்கிறது. சப்போஸ் இல்லனா
அதான் கேம் இல்ல. டக்குன்னு அன்னைக்கு கொடுத்துறேன், நீங்க தான் வாங்கிட்டு போனீங்க. அதெல்லாம் கரெக்டா சொல்லுவாங்க. அது வந்து தேடுற வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன். நியாயமான பதிலுங்க. ஓகே, ஆண் பெண்கள் கொஞ்சம் டாக்குமெண்டா கண்டுக்கிறது இல்ல, பட் அவங்களுக்கு ஒரு பிரீதிங் ஸ்பேஸ் தேவைப்படுதுங்க. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பேசுவோம். சிறப்பு விருந்தினர்களோடு சேர்ந்து இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை ஆதித்யாராம் குரூப் மற்றும் சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் என்ன. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை ஆதித்யாராம் குரூப் மற்றும் சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. 3 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. 3 பேருமே கொஞ்சம் யூனிக் அப்படின்னு சொல்லலாம். ஓவியா அவர்கள் எழுத்தாளர் மற்றும் சமூக பார்வையாளர், நிறைய பேர் நம்ம ஷோல பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த தன்னுடைய படைப்பின் வழியாகவே ஏற்கனவே பேசின ஒருத்தர். அதாவது இதோட இந்த மாதிரி ஷோஸுடைய இந்த குறிப்பிட்ட டாப்பினுடைய இன்ஸ்பிரேஷன் கூட அதை எடுத்துக்கலாம். தன்னுடைய பார்த்திபன் கனவு படத்துல தன் அறிவின் வழியாக நின்றே தன்னுடைய மனைவியை வழிநடத்த முயற்சிக்கிற, அல்லது ஒழுங்குபடுத்த முயற்சிக்கிற, அல்லது எனக்கு தான் அது தெரியும்னு தானாகவே நம்புகிற அந்த உளவியலையும் அதற்கான காரணங்களையும் கூட 2 தரப்பிலிருந்தும் இமோஷனலா பதிவு செஞ்சவர் பழனியப்பன் அவர்கள் தான். கரு பழனியப்பன் அவர்கள் இன்றைய தமிழ் குடும்பங்களுடைய வாழ்க்கையை பூடகம் இல்லாம வெளிப்படையா எங்கேயோ ஒரு இடத்துல டச் பண்ணிக்கிட்டே வரார். அலங்கார பூச்சிகள் இல்லாம அதோட யதார்த்தங்களை பதிவு செய்கிறார். ஸோ நடிகர் மற்றும் இயக்குனர் திரு கரு பழனியப்பன் அவர்கள், லெட்ஸ் வெல்கம். அடுத்து வந்திருக்கவங்க ரொம்ப முக்கியமானவங்க. ஆனால் அவங்க எல்லாருக்கும் அவங்கள நீங்கள் பார்த்துருப்பீங்களா அப்படின்னு தெரியாது. ஏன்னா அவங்க பெரும்பாலும் இது மாதிரி நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் வர்றதில்லை. அவங்களுடைய கணவர் இங்கே இருக்கக்கூடிய பலருக்கு ஆதர்சனமான ஒருவர். அந்த பக்கத்தில் உட்காந்து ஒரு பேசினார்னா அவரை ரெஃபர் பண்ணாமல் பேசவே மாட்டார். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சவர், அவர் பேர் ரங்கராஜன். எஸ், எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய மனைவி, உண்மையான சுஜாதா இவங்க தான். இவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னால் அந்த விட்ட இடத்துலையும் தொடரணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு உறுத்துகிற விஷயம், ஐ மீன் என்னோட இன்ட்ரெஸ்ட் அவங்க அப்ரிஷியேட் பண்ணாதப்போ ரொம்ப உங்க இன்ட்ரெஸ்ட் அப்ரிஷியேட் பண்ணாத என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்ட் அப்ரிஷியேட் பண்றதுல எங்களுக்கு கல்யாணம் ஆனப்போ என்னோட புக் எல்லாத்தையும் அவங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீங்க எழுதின புத்தகங்களை ஒரு பேஜ் படிச்சாலே நான் 4 hours தூங்குவேன். எனக்கு அந்த புக்ல ஒன்றும் புரியவும் புரியாது. ஆக்சுவலி ஏதாச்சும் நாவல்ஸ்னா இப்ப எழுதியிருக்க நாவல்ஸ் எல்லாம் நான் படிப்பேன். அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஷேர் மார்க்கெட்னா தெரிஞ்சவங்க தான் அதுக்கு புரிஞ்சுக்க முடியும், அப்ரிஷியேட் பண்ண முடியும். கணவர் எழுதியிருக்காரு, 4 பேர் நல்லா இருக்கலாம் சொல்றாங்கன்னு மெனக்கெட்டாவது படிக்கலையா நீங்க? மெனக்கெட முடியல சார். 2 பேஜ் படிச்சா நான் 4 hours தூங்குறேன்னு சொல்றேன்ல. நீங்க இப்ப கதையெல்லாம் நாவல்லாம் ஏன் எழுத ஆரம்பிச்சிருக்கீங்கிறது பின்னால இப்படி ஒரு விஷயம் இருக்க வர எனக்கு தெரியாது. அவர் எழுதின புத்தகங்களை 2 3 சொல்லுங்க டக்குன்னு. பிரபாகரன், இலக்காதே, இரவல் காதலி, The Signs of Stock Market, Borrowed Girlfriend, இப்போ ஒன்று வரப்போகுது கொட்டுமுளக்கு, அப்புறம் குருத்தோலை. பரவாயில்ல, தலைப்பெல்லாம் படிச்சு வச்சுட்டீங்க. இந்த ஒரு விஷயம் ரொம்ப உறுத்துது. நம்மளுடைய ஒர்க் நேச்சரை பற்றி அவங்க புரிஞ்சிக்கிறதே இல்லை. அது ஒரு நம்ம என்ன நம்ம ஒர்க் நேச்சர் இருக்குல்ல, நம்ம என்ன டைப் ஆஃப் ஒர்க் பண்ணுறோம். நம்ம உதாரணத்துக்கு ஒரு மேகசினுக்கு ஒரு ஆர்டிக்கல் எழுதி கொடுத்துட்டு இருப்பேன். அந்த டைம் ஃபோன் பண்ணி நிறைய வீட்டு வேலைகள், காய்கறி வாங்கிட்டு வாங்க, அது வாங்கிட்டு வாங்க, அது மாதிரி சொல்லுவாங்க. அந்த டைம் ஒரு கிரியேட்டருக்கு இருக்க வேண்டிய ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸ் சுத்தமா பண்ணிக்கவே மாட்டாங்க எப்பயுமே. சரி, எப்போ பார்த்தாலும் அதே வேலையை பார்த்துட்டு இருந்தா என்ன சார் பண்றது? புரியுது, அவங்களுடைய ஒர்க் என்ன மாதிரி இருக்கும், டைமிங் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நாங்க 2 பேரும் சேர்ந்து வெளியில போய் 10 வருஷத்துக்கு மேல இருக்கும், ஒண்ணா சேர்ந்து வெளில போய். சார் இதுக்கு மேல நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது சார். என் பையனோட ஸ்கூல் அட்மிஷன்ல இருந்து இப்போ வரைக்கும் கூட ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பெரிய பையன், செகண்ட் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். சைன் எல்லாத்துலயும் என்னுடைய சைன் மட்டும் தான் இருக்கும். அட்மிஷன் கூட நான் தான் போனேன்னா. என்ன சிக்கல் அதுல வருதுன்னா, இப்ப நான் வந்து அவங்க ஃபில்ம் அவங்களோட சேர்ந்து போகவே முடியாது. நான் தனியா ப்ரிவியூ எப்பயுமே ப்ரிவியூ பார்த்தேன். ஃபிலிமே சொல்லல, நான் பொதுவாவே சொல்றேன். நான் ஒரு கோவில்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு வாக்கிங், சும்மா அந்த வாக்கிங் உட்கார்ந்து பேசுறது அப்படின்ற விஷயங்கள் மட்டும் தான். வேற எதுவுமே நான் ஒன்றும் சொல்லவே வரல. அந்த பீச்சுக்கு வந்து அவங்க தோழிகள்லாம் பக்கத்து வீட்டில் அப்பார்ட்மெண்ட்ஸ்ல உள்ள பெண்கள்லாம் சேர்ந்து போவாங்க. இல்ல எல்லாருமே பேரா வருவாங்க. எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும், என்னடா இது அப்படின்ற மாதிரி. லைஃபே போயிடுச்சு, 15 இயர்ஸ் போயிடுச்சு, எப்போ நம்ம அந்த லைஃப் திரும்பி கம்பேக் அப்படி வரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அது அறிவு தளத்திலேருந்து ஒரு கிரியேட்டிவ் பர்சனா இருக்கிறப்போ ஒருவேளை ஒரு காமன் மேன் மாதிரி நடந்துக்கிறது வேண்டான்னு தோணுதோ? கூடாதுன்னு இல்லை, கிடைக்கல நமக்கு, அப்படி அமையலை. நம்ம ஒர்க்கு அப்படி அமையலை, அதனால முடியல. இல்லை, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். பட் பசங்க அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எல்லாமே வந்து நானே பண்றது. ஸோ பொண்ணா இருந்தால் நான் வந்து கேர் பண்ணிப்பேன், எப்படி இருக்கணும், என்ன பண்ணணுன்றது. ஸோ 2 பாயா இருக்கிறதுனால கொஞ்சம் அப்பாவோட ரோல் மாடல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பா இருக்கு, இல்லாமல் இல்லை, ஏக்கம் இல்லாமல் இல்லை. நம்ம கொஞ்சம் செட்டில் ஆகிடணும்னு ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கோம், அதனால அதெல்லாம் இழக்கிறோம். அதுதான்
ஓகே, இந்த ஏக்கம் இருக்கு, ஆனா செட்டில் ஆகணும். ஆமாம். நம்ம இண்டஸ்ட்ரி இன்னைக்கு எவ்வளோ இன்செக்யூர்டான ஒரு கண்டிப்பாக இன்செக்யூர்டு தான். இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து சென்னைக்கு வந்து 87 வந்தேன். 87 வந்து ஒரு 20 வருஷமாக பிரிண்ட் மீடியாவில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நம்பர் 1 ஆரம்பிச்சது நக்கீரனில். முதல் 3 வருஷம் நக்கீரனில் ஒர்க் பண்ணேன். அப்புறம் நானே சத்திரியன் ஒரு பத்திரிகை நடத்தினேன், எடிட்டராகவும் பப்ளிஷராகவும் இருந்து. பிறகு வந்து திரும்ப குமுதத்தில் ஒர்க் பண்ணேன். இது மாதிரி இருக்கும். இந்த வெளியே பார்க்குறப்பெல்லாம் பேர் பார்க்குறப்ப அது பார்க்குறப்ப நம்மளாம் பயங்கர செட்டில்டுன்னு நினைப்பாங்க. பேசிக்கல் லைஃப் தான் வந்து அதில் இருக்கும். மற்றபடி வந்து நீங்கள் வெளியே பார்க்குற மாதிரியான ஒரு உலகம் கிடையாது. அதுக்கப்புறம் சினிமாவில் நான் இருந்தேன், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணேன், ப்ரொடக்ஷன் மேனேஜர், இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு தெரிஞ்சே 30 வருஷமாக நான் என் பொசிஷன் கூட வராதவங்க எனக்கே 1000 பேர் தெரியும். அதுதான் அந்த இது வெளியே உள்ள அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்துட்டு கல்யாணம் பண்ணாமல் எனக்கு கூட பார்த்தீங்கன்னா, நான் வந்து லேட் மேரேஜ் தான், 31 இயர்ஸ் தான் கல்யாணம் பண்ணேன். ஊரில் எங்கள் அண்ணன் பார்த்த பொண்ணு தான், அந்த பொண்ணை பார்க்க கூட போகல. எங்கள் அண்ணன் பொண்ணு பார்த்தாரு, அவர் பார்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணின்னு முடிவு பண்ணி எனக்காக பார்த்த முதல் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுறேன். எல்லாம் ஓகே சொல்லிட்டு வந்துட்டேன். வந்து இங்கே ஆஃபீஸ்க்கு வந்துக்கிட்டு இருக்கேன். குமுதம் வாசலில் ஒருத்தர் வந்து என்னை பற்றி விசாரிச்சுட்டு இருக்காரு, உண்மையிலேயே அப்படி ஒருத்தருங்க வேலை பார்க்குறாரான்ட்டு. அந்தளவுக்கு நிலையாமல் ஒரு அன்செட்டனான ஒரு லைஃப் தான் அது. நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, அதெல்லாம் வெளியே தெரியாது. அதுதான். நீ ஏன் இயக்குனர் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? ஏன்னா என்னுடைய நண்பர், நீண்டகால நண்பர் ஆண்டனி, நெருங்கிய நண்பர். அவரும் உங்களை மாதிரியே கஷ்டப்பட்டு. ஆமாம் தெரியும். நாங்கள்லாம் வள்ளுவர் கோட்டத்தில் வந்து சந்திச்சு வறுமையில் இருந்திருக்கோம். எல்லாம் இந்த இண்டஸ்ட்ரியை வெளியிலேருந்தே பார்க்குறாங்க, ஆனால் அது டெலிவிஷனாக இருக்கலாம், இதாக இருக்கலாம். இந்த வாசல் எப்போ திறக்கும்னே தெரியாமல் ஒருத்தன் வந்து பதட்டத்தோடும் திரும்ப போயிடக்கூடாதுங்கிற தன்னம்பிக்கையோடும் ஒருத்தன் போராடிட்டே இருப்பான். பட் வெளியிலேருந்து பார்க்கல ஈஸியாக இருக்க மாதிரியே இருக்கும். இப்போ நான் இந்த இடத்துக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி நான் இங்கே வந்துட்டேன். ஆனால் நம்ம என்னை விட ரொம்ப திறமையானவங்க எவ்வளோ பேர் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அப்படியே போராடிக்கிட்டே தான் இருக்காங்க. பாவம், அவங்களால அந்த இடத்த பிடிக்கவே முடியலை. பட் அதுக்கான ஒர்க் பண்ணியிருக்காரு, அதுக்கானது நடக்கும். ஓகே, ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அடுத்த படம் நாளைக்கு ஆரம்பிக்கிறேன் சார். ஷாப்பிங் மால் போகிறோம், நடக்கும். டோன்ட் வரி. குட், தேங்க்யூ சார். ஓகே, எந்தெந்த விஷயம்லாம் இன்டெலிஜென்ட்டாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்? இப்போ கணவன் வேலைக்கு போயிட்டு வர்றாரு, இன்னொன்று பொது சேவைகளில் ஈடுபடுறாரு. அப்போது அவருக்கு சப்போர்ட்டிவாக நாம் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அவங்களுக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன். நான் ஒரு பேங்க் போகிறது, ஒரு கரண்ட் பில் போய் கட்டிட்டு வர்றது, சொல்லாமல் கட்டிட்டு வர்றது, ஒரு ரேஷன் வாங்குறது, ஒரு சொல்லாமல் போய் செஞ்சுட்டு வர்றது, இந்த மாதிரி எல்லாம் ஒரு செயல் இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன் அது உங்களுக்கு ஆர்வமா இல்லை? ஆர்வம் இல்லைன்னு இல்லைங்க சார், போயிட்டு தான் இருந்தேன். ரேஷன் வாங்கணும்னா கூட ஞாபகப்படுத்தணும், இந்த தேதியில் ரேஷன் வாங்கி ஆகணும், போயிட்டு வா அப்படின்னு சொல்லணும். ஏன்னா எல்லாமே அவரு தான் செய்யணும்னு நினைப்பாருங்க. அதனால அவர் ஒவ்வொன்றா அவரே பார்த்துக்கிட்டு நான் விட்டுட்டேன். ஓ, மேட்ரு தான். அதாவது 1ஆம் தேதி அவங்க வாங்க போகிறதுக்கு சாவி எடுக்கிறப்ப இன்னும் வாங்கலையான்னு கேட்குறது, அப்படியா? ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்குது. வீட்டுக்கு அடே இந்த வேலை செய்யலையே நாம காலையில் ஒரு மனுஷன் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய நேரம் குறைஞ்சது ஒரு 4 மணி நேரம், ஒரு 3 மணி நேரம் குழந்தைங்க கூட வீட்டோட ஃபேமிலியோடு இருக்கலாம். மற்ற நேரம் தூங்குற நேரமாக போச்சு, மற்ற நேரம் வெளியே போயிடுறேன். அப்போ அந்த நேரங்கள் கூட நிம்மதியாக இருக்க முடியலையே, இந்த மாதிரி பிரச்சனைகளே வந்துட்டே இருக்கு. ஆனால் இதை சொல்லி சொல்லி காட்டுறது உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப கோவம் வருங்க சார். என்னன்னா எதா இருந்தாலும் ஒரு அன்பா சொல்லலாம். என்னன்னா டென்ஷன் ஆகி பேசுவாரு. வர்ற நைட் 11 மணி வரைக்கும் நமது சேவைன்னு சொல்லி அதை வச்சு எழுதிட்டு இருப்பாருங்க. காலையில நான் 3:30 மணி 4 மணிக்கு எந்திரிச்சிருவாரு. இனி நான் தூங்குறேன்னு என்ன பேசுவாருங்க. குழந்தைகளையும் சேர்ந்து வாக்கிங் ஊட்டிட்டு போவாரு. நிறைய டார்ச்சருங்க. எவ்வளவோ பேருக்கு நான் புத்தி சொல்கிறேன் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். ஆனால் என்னோட குடும்பத்தில் நான் சரி பண்ண முடியலன்ற ஆதங்கம் எனக்கு இருக்கு. அவர் ரொம்ப பயங்கர சீரியஸாக சில விஷயம் சொல்ல, உள்ள எப்படி பகடி பண்ணிப்பீங்க? வீட்டுக்கு வந்தா பிள்ளைங்க வீரப்பம் வந்துட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லையா மிலிட்டரி வந்தாச்சு அப்படின்னு நாங்களே பேசிக்கிறீங்க. மனசுக்குள்ளே இல்ல. ஆமா, அது வரைக்கும் நானும் குழந்தைங்க எல்லாம் ரொம்ப ஜாலியா இருப்போம். டிவி பார்ப்போம், பாட்டு சேனல் எல்லாம் பிள்ளைங்க ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. என் பொண்ணு நல்லா டான்ஸ் ஆடுவா. அதெல்லாம் எல்லாமே நடக்குங்க. இவர் வந்தாச்சுன்னா ஃபுல்லா எல்லாம் ஆஃப் ஆயிடும். நீங்க சொல்றீங்க 4 மணி நேரம் வீட்டுல நிம்மதியா இருக்க முடியல, நீங்க வந்தாலே வீடு நிம்மதி இல்லைங்கிறாங்க. அதை தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நாம 4 பேருக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதுனாலயே நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையே நம்ம வீடு அப்படி இருக்குன்னு நினைக்கிறதுக்கு பேரு நல்ல திட்டம்லாம் கிடையாது. இது ஒரு டிராப்புக்குள்ள நீங்க மாட்டிக்கிட்டீங்க. ஏன்னா இப்படி எல்லாம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன வீடு எப்படி இருக்கு பாருங்க, எவனோ சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி 4 மணிக்கெல்லாம் எழுப்பிவிடக்கூடாது. இந்த பிள்ளைகளை ஒழுங்குபடுத்தணுமா அன்பு செலுத்தணுமா? ஒழுங்குபடுத்தணும். அன்பு செலுத்தணும். சிக்கனமா இருக்கலாம் வாழ்க்கையில. எனக்கு அதுக்காக சந்தோஷத்தை இழக்க கூடாதுங்க. ஞாயிற்றுக்கிழமையான நான் வேலைக்கு போய்தான் தீர்வேன்னு போகக்கூடாது. குழந்தைகளை கூட்டிட்டு எங்காவது போயிட்டு வரணும். அன்பை தாண்டி ஒழுங்குபடுத்தல் முக்கியம் ஏன் நினைக்கிறீங்க? இந்த இரிட்டேட்டிங் இருக்கிறதுனால அன்பு செலுத்த முடியலையே. வந்த உடனே டென்ஷனாக இருக்கிறதுனால அந்த அன்பு செலுத்தணும்னு நினைக்கிறேன். அன்பா இருந்தா அந்த டென்ஷன் வருமா, இல்ல ஒழுங்குபடுத்தினா அந்த டென்ஷன் வருமா? இருக்காதுல.
அப்போ அன்பா இருந்து பாருங்க. ரொம்ப நாளாக ஒழுங்குபடுத்தல இருந்து பார்த்துட்டீங்க, 25 வருஷமா ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகல. கொஞ்ச நாள் அதான் ஆகல. அப்போ கொஞ்சம் அன்பா இருந்து பாருங்களேன், அதில் ஏதாவது ஒர்க் அவுட் ஆகுதானே? ஏன் ஒழுங்கை தாண்டி அன்பு முக்கியம்னு நினைக்கிறீங்க? அன்பு இருந்தா மட்டும்தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அன்பு இல்லாம நீங்க எப்படி எந்த ஒரு விஷயத்தையுமே செயல்படுத்த முடியாது. இவர் அன்பு கெழுமிய ஒரு ஆளா இருக்காருன்னு வச்சுக்கலேன், அன்பான டென்ஷன் இல்லாத ஒரு ஆளா இருந்தா இவர் முகம் எப்படி இருக்கும்? எனக்கே வித்தியாசமா தெரியுங்க. இனி மாறினார்னா எனக்கே வித்தியாசமா தெரியும். நீங்க ஒழுங்குபடுத்த முயற்சிக்கிறதுனால அன்பு செலுத்த முடியலங்கிறீங்க. அன்பு செலுத்தினா ஒழுங்குபடுத்த முடியும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். ஆண்கள் தங்களுடைய அறிவாளித்தனத்தை வீட்டுக்குள் காட்ட முனைவதன் பின்னணியில் ஒளிந்திருக்கக்கூடிய உளவியல் சார்ந்த விஷயங்கள் என்ன பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர் பை ஜன்னல், சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை ஆதித்யாராம் குரூப் மற்றும் சன்லேண்ட் ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர் பை ஜன்னல், சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை ஆதித்யாராம் குரூப் மற்றும் சன்லேண்ட் ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. ஒரு ஆண் ஏன் வீட்டுக்குள் அறிவாளித்தனத்தை காட்ட முனைகிறார்? இந்த ஷோவுடைய அடிப்படையான மைய கேள்விங்கிறது இதுதான். இதன் பின்னணியில் விழுந்திருக்கக்கூடிய உளவியல் சார்ந்த விஷயங்கள் என்ன, பெண்கள் அதை எப்படி பார்க்கிறார்கள், பேசுவோம். நம்பிக்கையின் அடிப்படையில் சில அணுகுமுறைகள்லாம் இருக்குல்ல, அதில் அவங்க கொஞ்சம் அறிவு செலுத்தினா கரெக்டாக இருக்கும். இந்த ஃபோர்சிஃபிகேஷன் ஆஃப் பிலீஃபில் வந்து ஷி ஹேஸ் டு attempt to go through using an intellect. முந்த நாள் நாங்கள் வீட்டுக்கு வரும்போது ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன், பின்னாடி போகிறவன் என் ஃபோனை தள்ளி விட்டு கீழே விழுந்துருச்சு. I had a plan of going for a movie that night. Unfortunately, that movie is a ghost movie. Okay. Mobile broke off, so tonight movie cancelled. Use your intellect in approaching a belief. வேற இந்த இடத்துல என் ஒய்ஃப் கொஞ்சம் இன்டெலெக்சுவலா இருந்தா பெட்டரா இருக்கும், கொஞ்சம் அறிவார்ந்த ஆளாக இருந்தால் நல்லா இருக்கும்னு எந்த இடம் நினைக்கிறீங்க? சார் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டெக்னாலஜிலாம் வந்து லேர்ன் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எம்சிஏ முடிச்சிருக்காங்க, ஆனால் வந்து வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் நான் சொல்லுவேன், போயிட்டு அங்கே நிறைய இன்ஸ்டியூட் இருக்குது, போயிட்டு என்னென்ன நியூ டெக்னாலஜிலாம் இருக்குது அதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கோ. ஸோ இன்னும் இருக்குது டெக்னாலஜிலாம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நான் வேலைக்கு போகணும் மட்டும் தான் சொல்லுவாங்க. பட் என்ன டெக்னாலஜி லேர்ன் பண்ணிக்கணும், என்ன டெக்னாலஜி அட் ப்ரெசென்ட் இருக்குது அதில் எதுவுமே வந்து பார்க்க மாட்டாங்க. நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து நான் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வந்து பார்த்தோன்னா வந்து அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தோன்னா நிறைய நியூ ஜூனியர்ஸில் வராங்க, நியூ டெக்னாலஜியில் வராங்க. இவங்க எம்சிஏ முடிச்சு வந்து பார்த்தோன்னா ஒரு 4-5 இயர்ஸ் ஆயிடுச்சு. இருந்தும் இன்னும் பார்த்தோன்னா வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபேஸ்புக் எப்படி ஆப்ரேட் பண்ண கூட தெரியாது. ஒரு வந்து பார்த்தோன்னா ஒரு மற்ற நியூ சோஷியல் நெட்ஒர்க்லாம் கூட என்ன ஒர்க் பண்ண தெரியாது. மொபைலில் வந்து பார்த்தோன்னா இன்டர்நெட் இருக்கும், ஆனால் இன்டர்நெட் யூஸ் பண்ண மாட்டாங்க. உண்மையாகவே உங்கள் ஆஃபீஸில் ஒரு பொண்ணு ரொம்ப டெக்கியாக இருக்கிறது உங்களுக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கும் இருக்கா? ஆமா இருக்கு. உங்க ஒய்ஃப் அது மாதிரி இருக்கணும் உங்களுக்கு தோணும் இல்லையா? உங்க ஒய்ஃப் என்னென்னலாம் டெக்னாலஜி விஷயத்துல கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? என்னதான் என்டையர் டெக்னாலஜியில் அப்டேட்டாக இருக்கணும். என்டையர் டெக்னாலஜினா ராக்கெட் சயின்ஸு, மங்கள்யான் என்ன சார்? அப்போ உங்களுக்கே டெக்னாலஜி பற்றி ஐடியா இல்லைங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து மொபைல் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ரேட் பண்ண நீங்கள் மறுபடியும் அவங்களுக்கு என்ன தெரியாதுன்னு சொல்றீங்க. அவங்களுக்கு என்ன தெரியணும்னு நான் கேட்குறேன், அவ்வளோதான். ஒரு 4 விஷயம் சொல்லுங்க போதும். ஃபேஸ்புக்கில் அப்டேட்டாக இருக்கணும். சரி, ஃபேஸ்புக் அப்புறம் ஃபேஸ்புக்கில் அப்டேட்டாக இருக்கணும். ஸோ ஒன்று ஒரு இவ்வளோதானா மாடர்ன்? எனக்கு எல்லாம் குழப்புது. ஓகே, இந்த அறிவை வச்சுக்கிட்டு அல்லது அறிவாளி மாதிரி பேசிக்கிட்டு இந்த நொய் என்ன பண்ணுறாங்க? என்னென்ன அட்வைஸ் மேலே டார்ச்சராக இருக்குன்னு நிறுத்தணும். கல்யாணம் ஆன புதுசுலலாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு காஸ்டியூம் டிசைனர் அப்படிங்கிறதே அவர் ரெகக்னைஸ் பண்ண மாட்டார். பட் என்னோட டேலண்ட் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வந்து அவங்க வீட்டில் ஒரு மேரேஜ்னால் எனக்கு கன்சல்ட் பண்ணாமல் நடக்கவே நடக்காது. பட் ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா அதை ஒரு கன்சிடராகவே எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க புக் எழுதுறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அதுதான் பண்ணணும், நமக்கு அது தெரியணும்ல, கிராமர் சம்திங் எக்ஸெட்ரா அதெல்லாம் தெரியணும்ல, அது ஒன்றும் அதில் நான் 0. ஆனால் அதை நீ கற்றுக்கணும் அப்படிம்பார். அப்புறம் என்னாச்சு, சிஏ படிக்கணும் அவருக்கு ரொம்ப ஆசை. ஏஜ் பார் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்ன சிஏல சேர்த்து விட்டார். எனக்கும் சிஏக்கும் சம்மந்தமே கிடையாது. உங்களை சிஏ சேர்த்து விட்டாரா? அந்த ஏஜில் அது ஓகே அவ்வளோ இம்பார்ட்டன்ட் தோணல. ஓகே அதான் உண்மை. ஸோ அது ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் ஓகே அக்செப்டட். 3-4 வருஷத்துக்கு அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணி. ஆமாம், என்னோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன,
அதே மாதிரி அவங்களுக்கு உண்டான ஸ்பேஸ் அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது எனக்கு அப்புறமா தான் தோணுச்சு. அப்போ தோணல ஃபர்ஸ்ட். ஆமாம், அப்போ தோணலாம். அப்போ எனக்கு வந்து ஐ மீன் ரைட், இதெல்லாம் ஈஸியான விஷயமா தோணுச்சு. ஓகே, எனக்கு ஒரு செய்ய என்ட்ரன்ஸ் எழுதுறது ரொம்ப ஐ மீன் ஒரு 1 வீக்கில் போயிட்டு எழுதிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஓகே, அதே மாதிரி அவங்களும் இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு. அவங்களுடைய காஸ்டியூம் டிசைனிங் நீங்கள் கவனிக்கலைங்களுக்கு கூட பரவாயில்ல, அவங்கள நுங்கம்பாக்கத்துக்கு துரத்தி போய் சிஏ படிக்க சொல்லியிருக்க பாருங்க. என்னாச்சு அப்புறம் அந்த இது எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன் சார். அப்புறம் இல்ல பாஸா, வாழ்த்துக்கள்ங்க. ஆனா எங்க வீட்டுக்கு இப்ப வரவங்க எல்லாம் சொல்லுவாங்க ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, யாரோட கிரியேட்டிவிட்டி இது, ஒரு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டும் அப்படி பார்த்து பார்த்து வர்றவங்க எல்லாருமே சும்மா ஜஸ்ட் அந்த ஹால்க்கு என்டர் ஆயிட்டு போறவங்க கூட சொல்லுவாங்க ரொம்ப இன்னோவேட்டிவா இருக்கு, இந்த மாதிரி நாங்க வீடே பார்த்தது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே அவங்களே பண்றாங்கிறதால நான் அப்படியே விட்டுறது. ஓகே, அவங்களுடைய டிசைனிங், அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி, அந்த இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு நிமிடம் நீங்கள் அவர்களை பாராட்டலாம். ஆக்சுவலா ஆணுக்கு கொஞ்சம் கூச்சம் இருக்கும், அவர் அதை சொல்ல கடைசியில் அவருடைய செய்கைகள் அதை காட்டிட்டாரு. இல்ல நானும் என் பொண்ணு கூட கிண்டல் பண்றதோடு நம்ம வீட்டு ஏடிஎம் மிஷின் வந்திருக்கு அப்படின்னு, அவருக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அப்படியே விட்ரா பண்ணிட்டு வந்து கொடுத்துருவாரு. என்ன வேலை பண்ணாலும் அவ்வளவுதான், எதுல என்ன பண்ற, ஏன் செலவு. நான் சொல்லுவேன் எல்லாரும் எவ்வளவு கேட்குறாங்க, ஏதாச்சும் ஒரு கேள்வி கேளுங்க, என்ன நான் என்னதான் பண்ணேன்னு கேளுங்க, அதெல்லாம் நீ பார்த்துக்குவ. அந்த மாதிரி தான் இருக்கும். குக்கிங் கூட அப்படிதான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க என் ஹஸ்பண்ட் இன்னைக்கு நல்லாவே இல்லைன்னு சொன்னார். ஒரு நாள் சொல்லுங்க, இந்த 7 இயர்ஸ்ல ஒரு நாள் கூட என் ஃபுட்டு நல்லாவே இல்லைன்னு சொன்னதில்லை. ஆனால் அது இனிஷியல் டேஸில் கல்யாணம் ஆன புதுசில் என்னாலே சாப்பிட முடியாது. சப்பாத்தி வந்து அப்பளம் மாதிரி இருக்கும், ஒரு கிரேவி பண்ணால் அது ஃபுல்லாக உப்பு கிரேவி மாதிரி இருக்கும், பயங்கர கன்றாவியாக இருக்கும். அது கூட நீ ரொம்ப எஃபர்ட் போட்டு செஞ்சுருக்க. அது என்னன்னா அவருக்கு வந்து அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இப்போ பாத்ரூம் போயிட்டு வர மாதிரி சாப்பிட்றது ஒரு விஷயம், அவ்வளோதான். அந்த மாதிரி. அடுத்த புக்கு உங்கள்கிட்ட அணிந்துரை வாங்கியிருக்கேன். ஆனா பயங்கரமா டெஸ்கிரைப் பண்ணிட்டீங்க. பக்கத்துல இந்த அட்வைஸ் மழையை என்னால தாங்க முடியல. என்னது? அவர் வந்து கொஞ்சம் எல்லாருக்கிட்டையும் நல்லா ஃப்ரீயாக மூவ் பண்ணுவார். என்ன சொல்லுவார், நீ மூவ் பண்ணு, நல்லா பேசு எல்லாருக்கிட்டையும். அது என்னால் முடியாது, எனக்கு ப்ராக்டிக்கலாக எனக்கு பேசுறதுக்கு அவ்வளோவா ஐம் நாட் ஸோ இன்ட்ரெஸ்டட். ஆனால் அது அவருக்கு பிடிக்கும் அது. ஸோ அதை வந்து என்கிட்ட சொல்லுவார், நீயும் அந்த மாதிரி ஃப்ரீயாக எல்லாருக்கிட்டையும் பேசணும் அப்படின்னு வராது, என்னால் பண்ண முடியாது. ஓகே, வேற அவங்க அறிவின் வழி நின்று பண்ற எந்த அட்வைஸ் மழையை பொறுத்துக்க முடியல. அதுதான் அந்த பர்ஃபெக்ஷனால வரக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். எப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது அவங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும், எனக்கு எதுவுமே தெரியாது. அப்படிதான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும்போது நமக்கு அப்படிதான் ஃபீல் ஆகும். அவர் வந்து நல்லா எக்ஸலண்டா டிரைவ் பண்ணுவாங்க. என்னையும் டிரைவிங் கிளாஸ் அனுப்பிச்சாங்க, கார் கத்துக்கிட்டேன், லைசன்ஸ் எடுக்க போனேன், பர்ஃபெக்டா ஆஃப் ஆகாம வண்டி ஓட்டி லைசன்ஸ் வாங்கிட்டேன். வாங்கினதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து எங்க கார் எடுக்கிறோம், நாங்க எடுக்கும் போது பக்கத்துல உட்காந்துட்டு நான் கியர் போடுறதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் கியரை போடு, இதை ப்ரெஸ் பண்ணு, அதை ப்ரெஸ் பண்ணு அப்படின்றதுக்குள்ள வண்டி ஆஃப் ஆயிடுது, கிளப்பவே முடியல. நான் அன்னைக்கே விட்டுட்டேன் டிரைவிங், அதுக்கப்புறம் எடுக்கிறதே இல்லை. உங்கள் கணவர் உங்களை எப்படி எல்லாம் மட்டம் தட்டி பேசுகிறார்? நான் நல்லா படிச்சிருக்கேன்னு யார்கிட்ட சொல்லணுமோ அவங்கள்ட்ட சொல்ல மாட்டாரு. அவங்க படிச்சிருக்கவே மாட்டாங்க. அவங்க முன்னாடி போய் சொல்றப்ப யார்கிட்ட போய் என்னை பத்தி ஒசத்தி பேச வேண்டாம், வஞ்ச புகழ்ச்சி அணியே வேண்டவே வேண்டாம். நான் எப்படி இருக்கணும், நான் நல்லா படிச்சிருக்கேனா இல்லையான்னு நான் என்னைய ப்ரூஃப் பண்ணி காட்டணும் சார். அதை போய் இவர் சொல்லி தான் இது பண்ணணும்னு தேவையில்லை. அது சில நேரத்தில் அது நம்மளை கீழே டீக்ரேட் பண்றாரா இல்லை ஒசத்தி பேசுறாரான்னு நினைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஓகே ஓகே, நம்ம சொல்ற பாயிண்ட் எடுத்துட்டா போறோம். அவருக்கு ஆன் த ஸ்பாட் சொன்ன உடனே அது இதா இருக்கும். இப்போ ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, அவர் பேசுறப்ப நீ ஏன் இடையில வர்ற, நான் பேசி முடிச்ச பிறகு பேசு. நான் சொல்லுவேன் இட்ஸ் நாட் அ ஆர்குமெண்ட், வி கேன் டிஸ்கஸ். நம்ம 2 பேரும் சேர்ந்து பேசலாம், 2 பேரும் இது பண்ணலாம். நம்ம ஒய்ஃப் தானே பேசுறா அவங்க முன்னாடிங்கிறத அவருக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன் ஒரு பெண்ணினுடைய குரலை ஏற்க முடியல? நம்முடைய பார்ட்னருக்கு அறிவு கம்மியாக தான் இருக்கும், நாமவே தீர்மானிக்கிறோம். இல்லை அப்படி இல்லை சார். சரி, இப்போ ஒரு பாயிண்ட் சொன்னாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, ஓகே இந்த பாயிண்ட் நான் ஏற்றுக்கிறேன், இதுக்குள்ள டேட்டா பாயிண்ட் இது நீ ஏன் சொல்கிறேன்னு எனக்கு 4 பாயிண்ட் சொல்லு. டேட்டாவா? அவர் அதே தான் சொல்லுவாரு. நீ இந்த விஷயம் சொல்றல, இது எந்த புக்ல எழுதி இருக்குன்னு உன்னால ப்ரூஃப் பண்ண முடியுமான்னு சொல்லுவாரு. நான் சொல்லுவேன் லைஃப் இஸ் எ ப்ராக்டிக்கல் திங். நம்ம எப்படி எல்லாம் வாழ்றோம் யார் வாழ்க்கையில எழுதி வைக்கல சார். வாழ்க்கையை ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். இன்னைக்கு நான் இந்த தப்பு பண்ணேன்னா நான் எல்லா நேரம் தப்பு பண்ண போறது கிடையாது. லைஃப் யாருக்குமே ரோல் மாடல் கிடையாது சார். உங்க லைஃப் மாதிரி தான் நான் வாழணும்னு அவசியமும் கிடையாது. நான் எத்தனையோ தப்பு பண்ணியிருக்கலாம், எத்தனையோ இது பண்ணியிருக்கலாம். எப்ப பார்த்தாலும் நான் தான் குற்றவாளிங்கிறது லைஃப் கிடையாது சார். விட்டு கொடுத்து போறது தான் சார் லைஃப். அந்த பர்சனல் ஆஸ்பெக்ட் வந்து குறைஞ்சிடும். இட்ஸ் பிகம்ஸ் மோர் ஆஃப் ப்ரொஃபஷனலிசம். இட்ஸ் நாட் ஓகே. அப்புறம் அது நடக்குது, அது நடக்குது சார். ஸோ அதுக்கு ஆன்சர் இல்லை சார் என்கிட்ட. சார் நான் வந்து ஒரு பீரியடில் என் கல்யாண ஒரு பீரியடில் வந்து என் மனைவியை மாற்றணும்,
என்னை சுற்றி இருக்கவங்கள மாற்றணும்னு கொஞ்சம் நினச்சேன். ஒரு 5 இயர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸாக ஒரு 1 இயராகனு வச்சுக்கோங்க. நான் வந்து நம்மளால யாரையும் மாற்ற முடியாது. த பாயிண்ட் இஸ் வி கே நாட் சேஞ்ச் எனிபடி. லெட் அஸ் ட்ரை டு சேஞ்ச் அவர் செல்ஸ். நமக்கு என்ன எதிர்பார்க்குறோன்னு ஒய்ஃப்ட்ட சொல்லிடுவோம். அவங்க பண்ண முடிஞ்சால் எக்ஸலண்ட்டுன்னு பாராட்டுவோம். பண்ண முடியல எந்த குறை. எங்கள் வீடு வந்து ரொம்ப க்ளீனாகவும் இருக்காது. என்னென்னலாம் சொன்னாங்களோ அதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் பர்ஃபெக்ஷன்லாம் எதுவுமே கிடையாது இப்போதைக்கு. ஆனால் நீங்கள் சொன்ன எதுவுமே வீட்டுக்குள்ள நடக்கலைங்கிறது எவ்வளோ சஃபகேட்டிங்காக இருக்குது. ஏன்னா அது ஒன்று உண்டுல. முன்னாடி ரொம்ப சஃபகேட்டிங்காக இருந்தது. நான் 2-3 தடவை இமோஷனல் அவுட்பஸ்ட்லாம் ஆயிருக்கேன் எனக்கு. பட் இப்போ வந்து ஐ டேக் இட் மீன்ஸ் நான் வந்து நடக்கணும்னு அவசியம் இல்லை. நான் இன்டர்னலி நம்ம வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். இன்டர்னலைஸ் பண்ணிக்கணும். நம்ம வந்து இன்டர்னலி கூலாக இருக்கணும். வெளியே வந்து வெளிப்படுத்துறதெல்லாம் வந்து அது வேறு. நான் இப்போ சவுண்டாக வீட்டில் கற்றுனா கூட ஐ நோ தட் இன்டர்னலி ஐ எம் கூல். நான் ஒரு 2 மினிட்ஸில் ஐ கேன் பிகம் இன்னொருத்தன் ரொம்ப கூலாக பேசலாம் ஃபோன். ஓகே. உங்கள் ஒய்ஃபை தவிர வேறு யாரெல்லாம் மாற்ற முயற்சிச்சிருக்கீங்க? நான் வந்து எங்கள் அப்பா, எங்கள் தம்பி, எங்கள் அம்மா, எங்கள் சித்தப்பா அவங்களெல்லாம் வந்து மாற்றணும்னு இல்லை, அவங்களுடைய இதை வந்து டியூன் பண்ணி க்ரூம் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்க. ஓகே. ட்ரை பண்ணியிருக்கேன். சக்ஸஸ்ஃபுல் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம தான் கொஞ்சம் மாறணும்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே. ஆனால் ரொம்ப ஹானஸ்டாக பேசுகிறார். எங்கெல்லாம் மட்டம் தட்டுகிறார்கள், எப்படி மட்டம் தட்டுகிறார்கள்? அவங்க அக்கா வந்து ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்காங்க சார். அவங்க வந்து தனியாக இண்டிவிஜுவலாக அந்த ஷாப் வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. நீ எங்கள் அக்கா மாதிரி இருக்கணும், எங்கள் அக்கா எப்படி எல்லாருக்கிட்டையும் இதாக இருக்காங்க பழகுறாங்க அந்த மாதிரி நீ பழகணும். ரெண்டாவது அவங்க அண்ணி வந்து ஃபாரினில் இருக்காங்க, குவைத்தில் இருக்காங்க. அவங்க அண்ணி வந்து இண்டிவிஜுவலாக போயிட்டு வராங்களாமா, குவைத்துக்கு தனியாக ஃப்ளைட்டில் போயிட்டு வராங்களாமா. நீ அந்த மாதிரி போயிட்டு வரணும்னா நான் இந்தியாவில் இருக்கேன், நான் எதுக்கு சார் குவைத்துக்கு தனியாக போயிட்டு வரணும்? ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஜன்னல், சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை ஆதித்யாராம் குரூப் மற்றும் சன்லேண்ட், ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஜன்னல், சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை ஆதித்யாராம் குரூப் மற்றும் சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. இரிட்டேட்டிங்கான மொமெண்ட் டைம் அப்படின்னு பார்த்தா அவருக்கு பொழுது போலனா என்னை கழுவி ஊத்துவார். திட்டி பேசுவார். நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மள இன்டெலிஜென்ட்டா ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்தோம்னா அதை வந்து அப்படியே ஆஃப் பண்ணிடுவாங்க அந்த டைம்ல. இப்போ வந்து அவருக்கு வந்து புக்ஸ் படிக்கிற ஹேபிட் கிடையாது. நான் ரொம்ப புக்ஸ் படிச்சே வளர்ந்தவன். அம்மா அவங்கள பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம். சுஜாதா சாரோட நாவல்லாம் எனக்கு அவ்வளோ உயிர். எனக்கு சுத்தமாக எனக்கு குடும்ப வாழ்க்கையே எனக்கு என்னன்னு தெரியாது, சமையல் எதுவுமே தெரியாது. வந்து அதை கற்றுக்க ஆரம்பித்து அதுலேயே என்னோட லைஃப் ஃபுல்லாக போயிடுச்சு. எனக்கு ஒரு ஸ்டேஜில் வரும்போது குழந்தைங்கள்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் திருப்பி அந்த இலக்கியத்துக்குள்ளே ஒரு நாட்டங்கள் வரும்போது என் பொண்ணுக்கிட்ட சொல்லேன், அம்மாவுக்கு ஏதாச்சும் எழுதணும்னு தோணுதுடா, எனக்கு ஏதாச்சும் எழுதணும்னு தோணுது, படிக்கணும்னு தோணுது, படித்ததை ஏதாச்சும் எழுதி காட்டணும்னு தோணுது அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லுவார், அம்மா எழுத போகிறாளாம். கேட்டியா, அம்மா எழுத போகிறாளாம் அப்படின்னு. நம்மளோட இன்டெலிஜென்ஸை வந்து ஒரு இடத்துல நம்ம காமிக்கணும்னு நினைக்கிற போது அதை வந்து அப்படியே அமுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அதில் நாட்டம் வருமா? அதுக்கப்புறம் கிரிக்கெட் நான் அவரோட சேர்ந்து நான் ஃபுல் மேட்ச் நான் பார்ப்பேன். எல்லா விஷயங்கள் நுணுக்கங்கள் நான் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பேன். ஸோ அவர் அதில் எனக்கு கோஆப்ரேட்டிவாக இருப்பார். எனக்கு அது மாதிரி பொலிட்டிக்ஸ், நியூஸ், ஜென்ரல் நாலேஜ் எல்லாத்துலேயும் அவருக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ எல்லாத்துலேயும் நான் இன்வால்வ் ஆகி அவர் கூட சேர்ந்து நான் அதை தெரிஞ்சுக்க நான் ஆசைப்படுவேன். அதே டைமில் எனக்கு இந்த மாதிரி ஒரு லைன் இண்டிவிஜுவலாலிட்டி வேணும், இலக்கியத்தில் ஆர்வம் இருக்குது, புத்தகம் படிக்கிறதுல எனக்கு ரொம்ப விருப்பம் இருக்குன்னு தெரிஞ்சால் அவர் ஒரு ஆசைப்பட்டு எனக்கு ஒரு வார இதழோ மாத இதழோ சந்தா கட்டி எனக்கு வாங்கி கொடுத்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். வேற எனக்கு எல்லாத்துக்கும் எங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப ஹெல்ப்பாக இருப்பார். படிப்பு விஷயத்தில் எல்லாத்துலேயுமே எனக்கு ரொம்ப கை கொடுத்தவர் அவர் தான். இல்லாட்டி நான் இந்த நிலைக்கு வந்திருக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் வந்து யாராவது இருக்கும்போது அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. பொதுவாக சொந்தக்காரங்க அந்த மாதிரி. ஆமாம், யாராவது பேசும்போது அவளுக்கு ஒன்றுமே தெரியாது, எதுவுமே அவனுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவார். அது வந்து எனக்கு ரொம்ப இன்சல்ட்டிங்காக இருக்கும். மற்றும் ஏன் மனைவியிடம் அறிவாளியாக காட்ட வேண்டி இருக்கிறது அல்லது விரும்புகிறீர்கள்? குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஆணுக்கு பெண்ணிடம் தன்னை ஆணாய் நிரூபித்துக் கொள்ள இது ஒரு வாய்ப்பு. மீன்ஸ் இது நான் பண்ணலைன்னா என்னை மதிக்க மாட்டாளோன்ற ஒரு இன்செக்யூர்ட் ஃபீலிங். நான் அறிவாளி இல்லைன்னா பொண்டாட்டி மதிக்க மாட்டாளோன்னு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கு. வேற என்ன ரீசன் இருக்கலாம் சார்? நம்ம பேச்சு கேட்கறவங்க கேட்டால் தான் நம்ம அறிவுத்தனத்தை காட்ட முடியும். இது ஒரு பாயிண்ட்டுங்க. நம்ம பருப்பு வெளியில வேக மாட்டேங்குது, வீட்டுக்குள்ள வேக வச்சு பார்ப்போமேன்னு உண்மையா அதுதான். நம்ம சொல்ற கருத்து வெளியில யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க, செய்ய மாட்டேங்கிறாங்க. இது நம்ம செலுத்தி பாக்குறோம், நான் வேலை செய்யுது, அதுல ஒரு சந்தோஷம் நமக்கு. அதை கண்டினியூ பண்றோம். முதல்ல ஆரம்பிச்ச உடனே அது சந்தோஷத்தை கொடுத்துருச்சா, வெளியில எப்ப போனாலும் நமக்கு அடியா வாங்கிட்டே இருக்கிறோமா, உள்ள வந்தோடனே இதா புரிஞ்சு போச்சா, சரி கண்டினியூ பண்ணு, சந்தோஷம். ஏன் ஒய்ஃப் கிட்ட இன்டெலெக்சுவலா அறிவாளியா காட்டிக்க பாக்குறோம்?
எதிர்பாராத ஒரு பிரச்சனையை வந்து ஓகே ரைட் இவர் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை இவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இமேஜ் வந்து நாளுக்கு நாள் கொஞ்சம் பில்டப் பண்ணுறதுல எங்களுக்கு ஒரு சந்தோஷம் அதில். ஓகே, நம்ம இமேஜ் அவங்க கிட்ட கொஞ்சம் பில்ட் பண்ணி வைக்கலான்னு, அது மூலம் பில்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? தன்னுடைய கணவன் வந்து மற்றவங்களை விட குறைஞ்சவர் இல்லைன்றது அந்த இடத்த விடக்கூடாது. அதுக்காக தன்னை உயர்த்தி அதான் நான் வந்து யாருக்கு சலச்சவில்லை அவங்க கம்பேர் பண்ணுறாங்க மற்றவங்களோட. கம்பேர் பண்ணும்போது நான் வந்து உயர்ந்தவனா இருந்தால் ஹஸ்பண்ட் தான் சின்ன ரொம்ப இன்டெலெக்சுவல் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்க மனசில் அப்படியே வச்சிருக்கணும். உங்கள் கணவருடைய எந்த திறமை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? ஆக்சுவலி அவர் ரைட்டர் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமை. ஏன்னா நாங்கள் ஒரு வில்லேஜ்க்கு போனால் கூட அங்கே சொல்லுவாங்க இந்த ஷேர் மார்க்கெட் புக்கு படித்தோம், அதுதான் அதை வச்சு தான் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது மற்றவங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கும். ஐ எம் வெரி ப்ரௌட் டு பி குப்புசாமிஸ் வைஃப் அப்படிங்கிறதுல. உங்கள் கணவரின் எந்த அறிவு சார்ந்த விஷயம் பார்த்து உங்களுக்கு ரொம்ப பெருமை? எழுத்து தான். எழுத்து. கண்டிப்பா. ஓகே, பக்கத்துல அவர் எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் நல்லா பேசுவார் சார். அது எனக்கு ரொம்ப ஹாப்பி. நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். ஓகே, எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் நல்லா பேசுவார். குட். ஓகே, வேற அவரின் எந்த அறிவு சார்ந்த விஷயம் உங்களுக்கு பெருமை? அவரோட கவிதை எழுதுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கவிதை எழுதுவது. பின்னால his knowledge, I am proud of. What knowledge? In the sense, the way he, if he picks up a topic, then he goes to the depth of the topic, and even if he shares the same with me, because I don't get time, or even I am not that habituated he to. He speaks intelligent. He goes to deep ah போய் ஒரு விஷயத்தை சொல்லுவார். ஓகே, அவருடைய எந்த திறமை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? அவர் வந்து இன்ஜினியர் கிடையாது, பிஇ கிடையாது. ஆனா அவர்கிட்ட ஒரு கம்ப்யூட்டரை வந்து கொடுத்தோம்னா ஃபுல்லா பிரிச்சு அவரே அசெம்பிள் பண்ணிடுவார். ஓகே, அசெம்பிள் பண்ணுவார். ஓகே, குட். வேற மருத்துவ ரீதியா என்ன சந்தேகம் கேட்டாலும் வந்து அதுக்கு ஒரு ஆன்சர் அவர்ட்ட இருக்கும். வச்சிருப்பாரு. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட். ஓகே. Even though he is not a commerce graduate or accounts graduate, he manages finance. ஓகே. பக்கத்துல அரசியல் பத்தி நல்லா தெரியும் சார். அரசியல் பத்தி நல்லா தெரியும். ஓகே, குப்சாமி கிட்ட கொடுங்க. அதுல தான் உங்கள் மனைவியின் எந்த அறிவுத்திறன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? ஒரு இஷ்யூ அவாய்ட் பண்ணிட்டு அதை அப்படியே விட்டுறலாம், விட்டுட்டோன்னா அதுவாக சால்வ் ஆயிரும் அப்படின்னு நான் வந்து நினைப்பேன். ஆனால் அவங்க அதை இன்வால்வ் ஆகி அது சொந்த பந்தங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கூட இன்வால்வ் ஆகி. என் ஒய்ஃப் நல்ல டீச்சர், நல்லா டீச்சிங். டீச்சர் நல்லா டீச் பண்ணுவாங்க. எந்த பாடம்? சயின்ஸில் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா பண்ணுவாங்களா? சயின்ஸா? தப்பு. தப்பு தேவையாது. இவர் எப்படி மேனேஜ் பண்ணாரு? ட்ரைனிங் எடுக்க வேண்டாமா நீங்க? பக்கத்துல கொடுத்துருங்க. கணிதம் படிச்சிருக்காங்க மேக்ஸில். உடனே எந்த ஷோவில் எந்த மேக்ஸ் எந்த விஷயம் வந்தாலும் உடனே கார்லேட் பண்ணி கரெக்டாக சொல்லிடுவாங்க சார். ஓகே, நம்மளால சொல்ல முடியாது. கணிதம் பக்கத்துல. சமயோஜித அறிவு சார். அந்த ப்ரெசன்டேஷன் மைண்ட் ப்ரெசன்டேஷன் ஏதாவது கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுவாங்க. ஏதாவது என்னது? சரி, அவங்க என்ன படிச்சாங்க? அவங்க எம்ஏ சார். எம்ஏ தமிழ். எம்ஏல என்ன பாடம்? எம்ஏ தமிழ். எம்ஏ தமிழ். அவங்களுக்கு தமிழ் எவ்வளவு பிடிக்கும்? தமிழ்ல கவிதையோ மழலையா அன்பா பேசுறது பிடிக்கும் சார். தாங்க முடியல. அவங்க தமிழ் படிச்சாங்களா, நீங்க படிச்சீங்களா? அவங்க படிச்சாங்க. தெரியல. அதுக்கு ஏன் இவ்வளவு நேரம்? பின்னால கொடுங்க சார். என் பையன் வந்து 7th 8th படிக்கும்போது டியூஷன்லாம் வைக்கல. என் ஒய்ஃப் தான் எல்லாமே. நான் 4 விஷயம் சொல்லிடுறேன். எனக்கு குழந்தை வளர்ப்பு, சமையல், பொறுப்பா இருத்தல், அப்புறம் கல்யாணத்துல எல்லாம் போய் நிற்பாங்க, வீட்டு பொறுப்பா இருப்பாங்க, சிக்கனமா செலவு பண்ணுவாங்க. இதெல்லாம் வரக்கூடாது. அவங்களோட படிப்பை யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த டியூஷனுக்காக. நீங்க எல்லாம் உங்க மனைவியினுடைய இந்த அறிவுத்திறனை பார்த்து நான் வியந்திருக்கிறேன். அது என்ன? அவங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஆமாம், கிராமர் எடுத்தாங்கன்னா பசங்க ஒன்றும் தெரியாதவன கூட நல்லா கற்றுக் கொடுத்துருவாங்க. ஓகே, பக்கத்தில் ஸ்போக்கன் இங்கிலீஷா? நமது சேவைன்ற ஒரு மாத இதழ் நான் எடிட்டராக இருக்கேன். இது 16வது தடவை நீங்க சொல்லிட்டீங்க. நீங்க தான் அந்த பத்திரிகை எடிட்டர். யாரும் மாற்ற மாட்டாங்க. அதில் சப்போர்ட்டிவாக இருக்கிறது, அதில் வரக்கூடிய பிழைகள் சரி பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப என்னை விட அதிகமாக டேலண்டாக பண்ணுறாங்க. அவங்க பண்ணுறதுனால தான் நான் இந்த பத்திரிகையை சிறப்பாக நடத்த முடியுது. அதெல்லாம் நீங்கள் அந்த வேலையை கொடுக்குறதுனால கூட அவங்க செய்வாங்க. அவங்க திறமை என்னன்னு ஒன்று இருக்கும்ல, அதை கண்டுபிடிங்க. அவங்களுடைய ஒரு தனித்திறன் இதில் அவங்க சூப்பருங்க அப்படின்னு சொல்லணும்ல, ஒன்று இருக்கும்ல. இப்போ கூட நீங்கள் உங்கள் புக் எழுதுறது தான் மறைமுகமாக சொல்ல பார்க்குறீங்க. கார்ட்டூன் நல்லா வரைவா. கார்ட்டூன் நல்லா வரைவாங்க. ஜியோகிராபிக்கல் பொசிஷனிங். ஒரு தடவை ஒரு ரோட்ல கூட்டு போயிட்டீங்கன்னா லைஃப் லாங் ஷி ரிமெம்பர்ஸ். மேன் யூ நோ தட் புதிய பசங்க தான் கண்டுபிடிக்கிறாங்க, பெரியவங்க எல்லாம் கத்துக்கங்க. மேத்தமேட்டிக்ஸ்லயும் கிராமர் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல பிரிச்சு மேஞ்சிருவாங்க. நிறைய கத்துக்க வேண்டியிருக்கும் அவங்க. மேத்தமேட்டிக்ஸ், கிராமர் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணுவா சார். இன்டர்வியூ போறப்ப அறிவுத்திறன் பத்தி பேசுவீங்களா, கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் பத்தி சொல்லுவீங்களா? அறிவுத்திறன் பத்தி என்ன பேசுவீங்க? அது அந்த அறிவுத்திறன் தான் கேட்கிறேன். இந்த கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு பெண்ணுடைய குணங்க. ஸ்பெஷலா எதுவும் இல்ல சார். அவ்வளவுதான். இல்லைன்னா ஓகே, இல்லைனாலும் இல்லை தானே.
எந்த பயிற்சியும் இல்லாத தையல் கலையில் வல்லுநராக இருக்காங்க. அதாவது அவங்களே சுடிதாரு ப்ளவுஸ்லாம் வந்து அவங்களே அவங்களுக்கு தச்சுக்கிறாங்க. இதுதான் அவங்களோட ஹையஸ்ட் அறிவுத்திறனா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் வியந்தது இது. ஓகே ஓகே பக்கத்தில் சார் அவங்க வந்து ஒருத்தர் என்ன மைண்ட் செட்டில் இருக்காருன்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் அவங்க எந்த ஊர்க்காரங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்களா பாஸ்? அதெல்லாம் வேண்டாம் எனக்கு. அறிவுத்திறன் அவங்க ஒரு நல்ல அட்வைஸ் இருங்க சார். உங்கள் மனைவியின் மிகச்சிறந்த அறிவுத்திறன் எது அப்படின்னு நான் கேட்குறேன். அப்போ இதை நீங்க சொல்றதை போட்டா மார்க் கிடைக்குமான்னு யோசிச்சுங்க சார். தைரியம் அண்ட் போல்ட்னஸ். ஞாபக சக்தி இருக்கு, பொறுமை. ஆமா, அந்த பொறுமையா இருந்தா வேலை கொடுத்துருவாங்க. ஓகே, நான் இங்கேருந்து வரேன். நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ற உங்களுடைய சிறந்த அறிவுத்திறன் எது? உங்க ஹஸ்பண்ட் கவனிச்சிருக்க மாட்டார் இல்லையா? உங்கள் ஹஸ்பண்ட் கவனிக்காத உங்களுடைய சிறந்த அறிவுத்திறன்? கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர்ல எல்லாமே பண்ணிடுவேன் உட்காந்து. ஓ, கம்ப்யூட்டர் டெக்னாலஜி ஃபுல்லா தெரியும். ஓகே. நான் மேக்ஸ்ல ஸ்ட்ராங் சார். அது அவருக்கு தெரியுமான்னு எனக்கு அவ்வளவா தெரியல. ஓகே, மேக்ஸ் உங்களுடைய சிறந்த அறிவுத்திறனாக நீங்கள் கருதுவது? எனக்கு தொழில் பண்றது ரொம்ப பிடிக்குங்க. பலவிதமான தொழில் பண்ணியிருக்கேன். தொழில் பண்றது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். ஓ, ஒரு வார்த்தை கூட சொல்லிய தலைவர். பக்கத்துல உங்களுடைய சிறந்த அறிவுத்திறன்? சார், கவிதை எழுதுறது. தமிழ் கவிதை எழுதுறது. தமிழ் கவிதை எழுதுதல். ஓகே. கட்டுரை எழுதுவேன் சார். கட்டுரை எழுதுவேன். கட்டுரை எழுதுவீங்க? கதை எழுதுவேன். அவங்க கட்டுரை எல்லாம் படிச்சிருக்கீங்களா? அதுவும் எழுதிருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. பட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டேன். நேத்தா துபாயில இருந்தே வந்தீங்களா? ஓகே. எங்க வச்சிருக்கீங்க அதெல்லாம்? எழுதி வச்சிருக்கீங்களா? ஊர்ல தான் சார் இருக்கு. இருக்கு. அவர்கிட்ட காட்டிருக்கீங்களா இல்லையா? ஏன்? சொல்லிருக்கேன், அவ்வளவுதான் சார். சொல்லிருக்கீங்க? சொல்லிருக்கேன். ஏன் காட்டுனது இல்ல? அப்படி காட்டுனது இல்ல சார். காட்டுனது இல்ல. ஓகே, பக்கத்துல நான் ஒரு நல்ல அக்கவுண்ட்ஸ் டீச்சர். அக்கவுண்டன்சில ஸ்ட்ராங். அக்கவுண்டன்சில ஸ்ட்ராங். Yeah, I was a lecturer. You were a lecturer in a private college. But இப்போ என் டாட்டருக்காக ஜாப் இருக்கு. எனக்கு அக்கவுண்டன்சி தெரியும்ன்றதே அவருக்கு தெரியாது. நான் பதில் சொல்லணுமா? சீக்கிரம் சொல்லணும். தெரியும்னு போய் சொல்வாரு. என்னங்க கேப் கொடுக்காம அடிக்கிறாங்க சார்? அவங்க அக்கவுண்ட்ஸ்ல நடத்தின பாட புத்தகத்தெல்லாம் நான் தான் பத்திரமா சேவ் பண்ணி வச்சிருக்கேன். சரி, அது என்னப்பா? இல்ல தெரியும்ன்றது அது மூலமா உங்களுக்கு சொல்ல வரேன் நான். சார், இன்ஃபேக்ட் அது வீடு க்ளீன் பண்ணும்போது இந்த அக்கவுண்டன்சி புக்ஸ் நான் வந்து ஃபுல் கலெக்ஷன் வச்சிருக்கேன். எல்லா அக்கவுண்ட்ஸ் காஸ்ட் கார்ப்பரேட் எல்லாமே வச்சிருக்கேன். வீடு க்ளீன் பண்ணும்போது இனி என்ன பண்ண போற அதெல்லாம் போட்டுடுன்னு சொன்னாங்க. Stay tuned with us. இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஜன்னல், சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை ஆதித்யாராம் குரூப் மற்றும் சன்லேண்ட். ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஜன்னல், சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை ஆதித்யாராம் குரூப் மற்றும் சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. ஸோ கெஸ்ட்டுங்கள்ட்ட போகலாம். ஓவரால் அந்த ஷோவை பார்த்த பிறகு வாடி வானிச்சு உலகம் ரொம்ப மோசமாக இருக்குது, உலகம் ரொம்ப மோசமாக இருக்குது, என்ன வேணாலும் நடக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம் சொல்கிறாங்க இருக்கு இல்லையா? இது எல்லாமே இன்செக்யூரில் வருது. என்ன பயப்படுறாங்க? திடீர்னு செத்து போயிட்டா இப்படி காப்பாற்றுவா? எனக்கு இருக்கிறது பயம் இருக்குல்ல. நான் திடீர்னு செத்து போயிட்டேன், என் பொண்டாட்டி எப்படி வாழ்க்கை நடத்துவாங்கிற ஒரு எண்ணம் வரும்பொழுது தான் நம்ம பதறோம் பொண்டாட்டியை. அதை சொல்ல வருத்தப்படுறோம். எல்லாரும் சொன்னோம்னா நல்லா இருக்காதுங்கிறத நான் சொல்கிறேன். அல்லது இன்னொன்று, நான் பணம் சம்பாதிக்கிறது நின்று போனால் அவன் என்னவா? நீ இதை கற்றுக்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் அந்த ரெண்டு இடத்துல தான் ஏற்படுது. இந்தியனில் எல்லார்ட்டையுமே அது இருக்குது. இருக்க பதட்டத்தில் தான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்போ எனக்கு என் மனைவிக்கு என்னன்னா அந்த பதட்டமே இருக்காது. என்ன ஒரு பொம்பளை பிள்ளை வச்சுருக்கோம், பொம்பளை பிள்ளைக்கு நகை சேர்க்க வேண்டாம், 2 பேர் கிளியர் ஆகிட்டோம். அப்போ பணம் சேர்க்க வேண்டியதில்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 வருஷம் 4 படம் பண்ணியிருக்கோம், படம் வாய்ப்பு வருது வரல, ஜெயிக்கிறோம் தோக்குறோம், நாளைக்கு பொழைச்சிக்கலாம் நான் நம்புறதுனாலேயே அவளை போட்டு விரட்ட வேண்டாம்னு நினைக்கிறேன். பெருசாக சுஜாதா சார் நான் எப்பொழுது சொல்லிடுறேன், அவங்க இருக்காங்க, அவங்கள வச்சுட்டு சொல்லிடுறேன். திருமணமான புதியதில் வந்து அவர் வந்து சொல்கிறாரு, ஒரு பல்பு வாங்கிட்டு வந்தேன், என் மனைவி வாங்கிட்டு வந்தாங்க, வாங்கிட்டு வந்த பல்பை கீழே போட்டு உடச்சிட்டாங்க, சரி அள்ளி போட்டு வேலையை பாருன்னு சொல்லிவிட்டு நான் போய் உட்காந்து எழுத ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் இந்த திருமணமான புதியதில் தனி கொடுத்துனதில்ல, அள்ளி போட்டு வேலையை பாருன்னு சொல்லி நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நான் வேலைக்கு போனேன், பிள்ளைய பிறந்தாங்க ரொம்ப நாள் கழிச்சு மனைவியோட நான் எதுவும் பெருசாக பேசலைன்னு சொல்லி நான் கூப்பிட்டு நான் வருந்தும்படி அவனுக்கு ஏதாவது காரியம் செஞ்சுருக்கேனா நீ சொல்லுன்னு கேட்குறேன். அதுக்கு என் மனைவி சொன்னாங்க, இத்தனை வருஷம் கழிச்சு மனைவி சொன்னாங்களாம், அன்னைக்கு ஒரு தடவை திருமணமான புதியதில் பல்பை போட்டு உடச்சு விட்டேன், நீங்கள் என்னை திட்டவே இல்லைனாங்களாம் அவங்க, அதுதான் நீங்கள் என்னை வருந்த சம்பவம் சுஜாதா சொன்னா சரிதானம்மா அப்படின்னு சொன்னாராம். அப்போ இவர்களுக்கு கடைசி வரைக்கும் ஒரு பல்பை உடைச்சேன், அதுக்கு இவர் திட்டலையே, இந்த திட்ட பெறுவதற்கு கூட நான் ஆள் இல்லையா அப்படிங்கிற வருத்தம் அவர்களுக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கு இவ்வளோ நாளா.
சுஜாதா சொல்றாரு, மனைவி என்பவளை எப்பொழுதுமே புரிந்து கொள்ள முயற்சி செய்யாதீங்க, மனைவி புரிந்து கொள்ளவே முடியாது, வாழ்க்கை என்பது மனைவியை புரிந்து கொள்ள முயற்சி செய்வதுங்கிறார். அவ்வளவுதான், நீ புரிஞ்சுக்கவே முடியாது கடைசி மனைவியை. அப்படியே மனைவிக்கும் கணவனை புரிஞ்சுக்கவே முடியாது, புரிந்து முயற்சி செய்யறது தான் ரெண்டு பேருமே. பாரதியார் பெண் விடுதலை அவ்வளவு பேசினவர். 1905 காங்கிரஸ் மகாசபைக்கு போறாரு, மாநாட்டுக்கு போனவர் அப்படியே கல்கத்தாக்கு வர்றாரு, நிவேதிதா தேவி பாக்குறதுக்கு. பார்த்த பொழுது அந்த அம்மா கேட்குறாங்க பாரதி கிட்ட, பாரதி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாங்கிறாங்க. ஆயிடுச்சு. அப்போ உங்க மனைவி எங்க அப்படின்னு. இல்ல நாங்க மனைவி எல்லாம் கூட்டுற மாட்டோம். இன்னொன்னு காங்கிரஸ் மகாசபை மாநாட்டுக்கு வந்து அவ என்ன பண்ண போறா அப்படின்னாராம் பாரதி. நிவேதிதா தேவி சொன்னாங்களாம், நாட்டின் பாதி விடுதலை இருந்து என்ன ஆக போயிருதுன்னா, நீ முதல்ல பொண்டாட்டிக்கு விடுதலை கொடுக்கலையே, அப்புறம் எப்படி நாடு விடுதலை. அதே போல பாரதியா இருந்தாலும் மகாத்மாவா இருந்தாலும் எல்லோரும் மனைவியாவே தான் பார்க்கிறோம். இதற்கு ஒரே வழி என்ன, வீட்டில் போய் ரெண்டு பேருக்கு தெரிஞ்சதை பேசாம குடும்ப இடத்தை பார்க்கணும், அன்பு செலுத்தி, இல்லையா? இப்போ நான் அப்படிதான் நினைக்கிறேன். போய் குடும்ப சொல்றேன், போய் வீட்டுக்கு போகணும். என்ன பிரச்சனைனா, நான் டைரக்டரா இருக்கேன், கோபி ஆங்கரா இருக்காரு, இன்னொருத்தர் மேனேஜரா இருக்காரு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் நம்ம டைரக்டராவே மேனேஜராவே ஆங்கராவே இருந்தோம்னா சிக்கல். வீட்டுக்கு போனோம்னா அப்பனாவோ புருஷனாவோ அண்ணனாவோ இருக்கணும். நான் எப்படி செய்யறது அப்படின்னா நம்ம தான் செய்யணும். என் வீட்டுக்கு மீன் நான் தான் வாங்குறேன், என்ன போய் நான் இன்னும் ஹோட்டலில் போய் வந்து தோசை நல்லா இல்லைன்னா சண்டை போடுறேன் எந்திரிச்சுன்னு. எனக்கு என்ன டைரக்டருங்கிற கிரீடம்? என் வீட்டில் என் பிள்ளை என்னை முட்டாள்னு சொல்றா, என் பிள்ளை மட்டும் தான் என்னை முட்டாள்னு சொல்ல முடியும். நம்ம என்ன செய்யறோம்னா, நான் என் அலுவலகத்தை என் விருப்பத்தின்படி தான் வச்சிருக்கேன், ஆனா என் வீட்டில் என் கண்ட்ரோல் வச்சுக்க மாட்டேன். அது அவர்கள் விருப்பத்திருப்பேன். என் பிள்ளைகளுக்கு லீவு ஒரு வாரமா, நான் வழக்கமாக 5:30 மணிக்கு 6 மணிக்கு எந்திரிக்கிறேன். எந்திரிச்சு நான் வெளியே போய் பேப்பர் படிச்சு சுத்திட்டு நான் என் மனைவி பேப்பர் படிச்சு எல்லாம் முடிச்சு 8:30 ஆயிடுச்சு. 8:30 மணி வரை இந்த பிள்ளைய தூங்குதேன்னு என் பகலை போய் எழுப்பி விட்டேன். எழுப்புனா என் மனைவி சொன்னா, லீவு 8:30 தூங்குறா, நீங்க அவளை எழுப்புறீங்க, நீங்க அவளை எழுப்பக்கூடாது. அவளை சமாதானப்படுத்தி பக்கத்தில் மறுபடியும் தூங்க வச்சுட்டா. நான் யோசிச்சு பார்த்தேன், சரிதானே, நம்ம போக வேண்டியதுக்கு 9:30 நம்ம எந்திரிக்கிறோம், அவளை ஏன் நம்ம எழுப்புறோம்? அந்த பிள்ளை சின்ன பிள்ளை 10 வயசு ஆகுது. என்ன முடிவு பண்ணா, அடுத்த நாள் நான் 8:30 எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டேன். இருந்துட்டு போகுது, என்ன பண்ண போறோம்? போய் அடியாருடைய ஒரு கவிதை ஒன்று இருக்கு, ரொம்ப பிடிச்ச 82 எழுதின கவிதை அது. நான் விழிக்கும் முன் விழிக்கும் விழி, நான் குளிக்கும் பொழுது 3வது கை, ருசி எனக்கு என்ன பிடிக்கும் என்பது என் நாவுக்கு அறியாது, நான் அறிய மாட்டேன், அவள் அறிவாள். அடுத்த வரி தான் ரொம்ப முக்கியமான வரி. எங்களின் திருமண நாள் அவளுக்கு துறவு நாள்கிறார். எங்களின் திருமண நாள் அவளுக்கு துறவு நாள். தாய் தந்தை துறந்து, தம்பி தங்கை துறந்து, தம்பி தங்கை துறந்து, தான் வாழ்ந்த இல்லம் துறந்து, தன் இளமை கால நினைவுகள் எல்லாம் துறந்து, எல்லாம் நீ என வந்த என் தங்கமே, என் 2ஆம் தாயேங்கிறார். நீங்க என்னவெல்லாம் விட்டு கொடுத்துருங்க, யோசிச்சு பாருங்க. விட்டே கொடுத்துட மாட்டீங்க. அப்படியே அம்மா பரவாயில்ல, நான் முட்டாளா இருந்துட்டு போறேன், தர துடைக்கணுமா நான் துடைக்கிறேன். அவர் சொன்னாரு வாசல் வச்சு கோலம் போடுங்கன்னு. நீங்க போடுங்களேன் ஒரு நாள். நீங்க நினைக்கிற மாதிரி, நீங்க சொல்ற மாதிரி எதுவுமே அவர்களுக்கு தெரியாதுங்கிறதுனாலயோ அல்லது தெரிந்ததை அவர்கள் காட்டிக்கொள்ளாதனாலயோ தான் உங்க வாழ்க்கை எவ்வளவு இன்பமா இருக்கு. இந்த அம்மா குழந்தைய வச்சுக்கிட்டே இருக்காங்க 3 மணி நேரமா. அந்த குழந்தைய இவர் வச்சுக்கவே இல்லை, நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த குழந்தை சிரிக்குது, அழுகுது, கையை பிடிச்சி இழுக்குது, கீழே போகணுங்குது. இது ஒருவேளை அவருடைய கணவன் அப்பா கிட்ட இருந்துருந்துச்சா, ஒன்று புள்ள வெளியேற்றி கொண்டு விட்டு வந்திருப்பாரு, இல்லைன்னா அவரே கிளம்பியிருப்பார் வீட்டுக்கு, நீ இருந்து முடிச்சுட்டு வா, நீ நான். ஆனா அந்த அம்மா ஆகச்சிறந்த புச்சாலத்தை தெரியுமா, இன்டெலிஜென்ஸ் தெரியுமா, அந்த பிள்ளைய வச்சு சமாளிச்சு நிகழ்ச்சி கெடாம நடத்துறாங்க பாருங்க. எல்லா இடத்துலயும் மைக் இருக்கு, ஆனா அந்த பிள்ளை சமாளிப்படுத்தி கடைசி தூங்க வச்சாங்க 3வது நேரத்துல. அதுதான் மிகச்சிறந்த இன்டெலிஜென்ஸ். உங்க யாராலையும் உங்க வீட்டில் இருக்க உங்க பிள்ளைகளோட ஒரு நாள் கூட இருக்க முடியாது. ஒரே ஒரு நாள் உங்க மனைவிங்க வெளியே போறேன், என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறேன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? சட்டையை போட்டு பிள்ளைக்கெல்லாம் சட்டையை போட்டு படத்துக்கு கூட்டு போயிருவீங்க. வீட்டில் வச்சுக்கவே முடியாது. ஒரே ஒரு நாள் முழு நாள் பிள்ளை வீட்டில் வச்சுட்டு இருந்து பாருங்க. எங்க ஐயா சொல்லுவாங்க, 2 பேரும் அதிகாரம் செலுத்த முடியாது வீட்டில். சில வீடுகளில் பெண் அதிகாரம் செலுத்துவா, பணம் சம்பாதிக்கிறவளா இருப்பா, அல்லது இயல்பாகவே அதிகாரம் செலுத்தக்கூடியவளா இருப்பா. அந்த மாதிரி வீடுகளில் பிரச்சனை வந்துட்டே இருக்கும். ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன உன் பொண்டாட்டி ரொம்ப டாமினேட்டிவா இருக்கா, இது சரியா வராது, புருஷன் சொல்லுவான். அப்ப எங்க ஐயா சொல்லுவாங்க, இருந்துட்டு போறாடா என்ன இப்ப சரின்னு சொல்லி சீலையை துவச்சு போட்டு பிள்ளைய பள்ளிக்கூடத்துல வச்சு பேசாம அவ சம்பாதிச்சு வந்துட்டு போறா, நீ ஏன் கிடந்து சிரமப்படுற, நீ ஏன் கம்பேர் பண்ணிக்கிற, நான் 10,000 சம்பாதிக்கிறேன் 60,000 சம்பாதிக்கிறான்னு, ரொம்ப சிறப்புமா நான் பிள்ளைய பாத்துக்கிறேன், நீ போய் ₹1,00,000 சம்பாதி, இது வேலைன்னு இதுக்கு செட்டில் ஆயிடு அப்படிங்கிறாங்க. அப்ப ஏதோ ஒருவர் அப்படி இருப்பதுதான் சரி, அதுதான் இந்த குடும்ப வாழ்க்கையை இழுத்து வச்சுக்கிட்டு இருக்கு. சுஜாதா அவர்களுடைய ஒய்ஃப் சுஜாதா, ஓகே, நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அவர் சொன்ன மாதிரி வந்து டோன்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், ஜஸ்ட் லவ் அப்படின்னு சொன்னா அந்த பாலிசியே போதும்னு நினைக்கிறேன். டோன்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், ஜஸ்ட் லவ். அன்பு மட்டும் செலுத்து, புரிஞ்சுக்கொள்ளலாம் முயற்சி பண்ணாத. ஆமா, அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா ரொம்ப கஷ்டம். எத்தனை வருஷம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. எப்படி பெண்ணை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, அதே ஆணையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கஷ்டம். அவங்களோட திங்கிங் பவரே வேற, பெண்களோட திங்கிங் பவரே வேற. இப்போ சுஜாதா சார் ஒரு ரைட்டர், ஒரு பெரிய இன்டெலெக்சுவல், ஓகே, அவரு வீட்டுக்குள்ள ஒரு அறிவாளி ரங்கராஜன் அப்படி இருப்பாரா, இல்ல சிம்பிளா? ரொம்ப சிம்பிள். அவர் என்கிட்ட எப்போ சொன்னச்சா நான் சொல்லுவேன், நீங்க ரொம்ப அறிவாளினா எஸ்எல்சியில் ஒன்னோட நான் தானே குறைஞ்ச மார்க் வாங்கினேன் அப்படிம்பாரு. எஸ்எல்சியில் ஒன்னோட கம்மிம்பாரா அப்படிம்பாரு.
அதனால அவருக்கு அறிவாளின்னு சொன்னாலும் அதில் அவருக்கு அர்த்தமே இல்லைன்றவர். அது சம்பந்தமான பேச்சுகள் பேசுவாரா? அதாவது இந்த சப்ஜெக்ட் பத்தி, அது பத்தி, சயின்ஸ் பத்தி, அது மாதிரி உங்கள்ட்ட பேசுவாரா? எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் பத்தி ஒன்றும் தெரியாது. எனக்கு என்ன பிடிச்சோ அந்த சப்ஜெக்ட் பேசுவார். எனக்கு அவரோட சேர்ந்துனா நானும் புஸ்தகங்கள்லாம் படித்து இந்த கதைகள்லாம் படிக்க ஆரம்பித்தேன். அதனால ரொம்ப காமன் டாபிக்ன்றது ஒன்றும் கிடையாது. ஜென்ரலாக வீட்டில் நடக்கிற விஷயம் தான் பேசுவோம். அப்போ பொதுவாக உங்களுக்குள்ள உரையாடலில் என்ன விஷயங்கள் அதிகமாக இருக்கும்? ரொம்ப உரையாடலாம் ரொம்ப குறைச்சல். ஒரு நாளைக்கு 2 வார்த்தை 3 வார்த்தை பேசுனது ஜாஸ்தி. ஆனா எங்க ஹஸ்பண்ட் என்னோட பேசலன்றதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். எனக்கு ஒரு லைஃப் நான் இது பண்ணிட்டு அவரோட லைஃப் அவருக்கு செட் பண்ணிட்டேன். 2 பேருக்கும் ஒரு ஸ்பேஸ் வச்சுக்கிட்டோம். இதுக்கு மேல நீ என்ன தாண்டி வராது, அதுக்கு மேல நான் தாண்டி வராது. அதனால எங்களுக்குள்ள அதுவும் முதல் 10 வருஷம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கஷ்டமா இருந்தது. அப்புறம் வாழ்க்கையில் செட்டில் ஆயிட்டோம். அவர் நிறைய கேரக்டர்கள் அவருடைய எழுத்துக்களை பார்க்கலாம். அந்த கேரக்டர்கள் நீங்க எந்த கேரக்டர்? எல்லாருக்குமே பலவிதமான முகங்கள் உண்டு. நான் இப்போ உங்ககிட்ட இருக்கிறது வேற மாதிரி, நான் வீட்டில் இருக்கிறது வேற மாதிரி, என்னோட பசங்க கிட்ட இருக்கிறது வேற மாதிரி. அதனால எனக்கு தான் அதில் நான் எங்கே ஒழிஞ்சிட்டு இருக்கேன்றது எனக்கு தெரியும். பொதுவாக இன்னைக்கு பல்வேறு அரங்குகளில் எல்லா வீடுகள்லையும் இப்போ பொம்பளைங்க தான் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்கள் ஆக்சுவலாக குடும்பம்ங்கிறது பெண் கையில் தான் இருக்கு, வெளி அரங்கில் தான் ஆண்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு ஒரு உண்மைக்கு மாறான சித்திரம் அப்படிங்கிறது இந்த ஷோவை பார்த்தா தெரியும். ஆக்சுவலாக இதில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற செக்ஷன் இவங்க தான். பெண்களை விட. ஆமாம், ஏன்னா அவங்களுக்கு 2 விஷயத்தில் ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. ஒன்று, இந்த சமுதாயம் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை இவங்க கையில் கொடுத்துருக்கு. அதனால தனக்கு அந்த பொறுப்பு இருக்கிறதான ஒரு விஷயம். இரண்டாவது சுப்பீரியராக தான் இருக்கணுங்கிற விதியும் அவங்களுக்கு இருக்கு. நீங்கள் கேட்டிங்களே ஏன் அறிவாளியாக காட்டிக்கிறோம், எப்படி அடிமையாக இருக்கிறது இவங்க மேலே நிர்பந்தமோ அதுபோல் ஆதிக்கவாதியாக இருக்கிறது இவங்களுக்கு நிர்பந்தம். அதை இழந்துட்டா இந்த சோஷியல் ஸ்ட்ரக்சரில் இவங்களுக்கு வேல்யூ இருக்காது. தன்னை ஒரு ஆண் ஒரு பெண்கிட்ட ஏதோ ஒரு வகையில் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்படி நிரூபிக்க வேண்டிய உளவியல் தேவை இந்த ஸ்ட்ரக்சரில் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. இதுதான் அவங்களுடைய ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு காரணம். பெண்ணோட அடிமைத்தனம்ங்கிறது செயற்கையானது தான், அது இயற்கையானதெல்லாம் இல்லை. மனிதனை தவிர வேற எந்த உயிரிலையும் அது இயற்கைன்னு சொன்னால் எல்லா உயிரினத்துலேயும் அது இருக்கணும். அப்படி இல்லை, மனிதனில் மட்டும்தான் இருக்கு. இப்போது இந்த பக்கம் இருந்து அந்த அம்மா தெளிவாகவே சொன்னாங்க, மற்றவங்களும் கிட்டத்தட்ட அந்த விஷயத்த சொன்னாங்க. நான் இப்படி தாங்க, என்னை நீங்கள் மோல்டு பண்ண ட்ரை பண்ணாதீங்க, நீங்கள் நினைக்கிற விஷயத்துக்கெல்லாம் என்னை செய்ய வைக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க, இதுதான் நான், என்னை ஏற்றுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு வார்த்தையை இவங்களில் யாராவது சொல்ல முடியுமா? இதுதான் நான், என்னை ஏற்றுக்கோ அப்படின்னு இவங்களால சொல்லவே முடியாது. நீ எல்லா வகையிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஆணாகத்தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு இவங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓகே, ஆண் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் சுப்பீரியராக என்னை காட்டிக்கணும். அந்த நிர்பந்தத்தை சந்திச்சு அந்த மென்டல் டென்ஷனை அனுபவிக்கிறது ஃபெமினிஸ்ட் தான். பெண் விடுதலை பேசுகிற பெண்களுக்கு தான் அந்த நிர்பந்தம். பெண் சுதந்திரம் பேசுகிற பெண்கள் தான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிறாங்க. நான் ஐ எம் ஈக்குவல் டு யூ. அதாவது என்ன ஆகுதுன்னா, அடிமைப்பட்டிருக்கிற சமூகத்தில் உனக்கு நான் சமம்னு நிரூபிக்கிறதுக்கே உன்னைய விட நான் மேலே நிரூபிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா நான் கீழே தள்ளப்பட்டிருக்கிறதுனால உனக்கு நான் சமமாக வரணும்னா கூட நான் உன்னைய விட பலபடி மேலே போனால் தான் நான் உனக்கு சமமாகவே வர முடியுது. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் யாருக்கு இருக்குன்னா ஃபெமினிஸ்டுக்கு இருக்குது, பெண்ணியவாதிகளுக்கு இருக்குது, பெண் விடுதலை பேசுகிறவங்களுக்கு இருக்குது. சராசரி பெண்ணுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் இல்லை, ஆனால் ஆணுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இருந்துக்கிட்டே இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இவங்க எல்லாரும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி, அதாவது ஒன்று, எனக்கு நீ அப்டேட்டாக இல்லை, நான் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கேன், நீ அப்டேட்டாக இல்லை. இவர்கிட்ட கேட்கும்போது சொன்னார், அதாவது நீ படி, நீயா வேலை தேடு, நீயா ஒரு பொசிஷனுக்கு வா, அப்படின்லாம் சொல்ல ட்ரை பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அது தப்பான விஷயம்லாம் கிடையாது, அது ரொம்ப நல்ல விஷயம். அந்த மனநிலையை நம்ம குற்றமாகவே பார்க்க முடியாது. ரெண்டாவது, அதில் அவங்க வைக்கிற சில நியாயங்களை இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி பல்வேறு காரணங்கள்னால பெண்கள் தங்களை வளர்த்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. அப்போ வளர்த்துக்கொள்னு சொல்கிற ஆணை நம்ம நெகட்டிவ் ரோலில் கொண்டு போய் நம்ம நிப்பாட்ட முடியாது. வேணால் அதுக்கு அவங்க கையாளுற வழிமுறைகளை வேணால் நம்ம விமர்சிக்கலாம், பட் அது மனநிலையை விமர்சிக்க முடியாது. ஆக்சுவலி இட் இஸ் குட். ஆனால் அவங்க என்ன புரிஞ்சுக்கலைன்னா,
கற்றல்ங்கிற ப்ராசஸ் இருக்குல்ல, லேர்னிங், இந்த கற்றல்ங்கிற ப்ராசஸ் எப்போ நடக்கும்? ஒரு விடுதலை இருந்தால் தான் நடக்கும். நீங்கள் அவர்களுக்கான சுதந்திர வெளி எதையுமே உருவாக்கி கொடுக்காம நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயத்தை அவங்க படிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக கற்றல்ங்கிறது உங்கள் விருப்பத்தை அவங்க தேர்வு செய்கிறது இல்லை. அவங்க லேர்ன் பண்ணணும், அவங்க வளரணும்னா அதை அவங்க தான் முடிவு பண்ணணும், அவங்க தான் தேர்ந்தெடுக்கணும். அவங்க தான் முடிவு பண்ணணும், அவங்க தான் தேர்ந்தெடுக்கணும்னா அதற்கான வெளி, த ஸ்பேஸ், அது வந்து குடும்பத்தில் இருக்கணும். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பேசுவோம். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை ஆதித்யாராம் குரூப் மற்றும் சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை ஆதித்யாராம் குரூப் மற்றும் சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. நான் சார்கிட்ட கேட்குறேன், நான் பர்சனலாக நீங்கள் எனக்கு வந்து ஒரு ஆன்சர் பண்ணுங்கள். உங்களோட டைனிங் டேபிளில் உங்களுக்கு பரிமாறாமல் உங்கள் பக்கத்தில் உட்காந்து 2 பேரும் அப்படி ஷேர் பண்ணி எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு நியூஸ் சேனலில் வர்றதில் வந்து இந்த சேனலில் இப்படி போடுறான் பாருங்கள், அந்த சேனல் இப்படி போடுறான், பாலிடிக்ஸில் இது சரி இது தப்பு, இது தாங்க கரெக்டு அப்படின்னு விவாதிக்கக்கூடிய ஒரு மனைவியை உண்மையாகவே உங்களால் ஏற்றுக்க முடியுமா? நாட் இல்லை, நாட் ஓகே தான். நமக்கு ரியாலிட்டியில் அது ஆமாம். நீங்கள் ஒத்துக்கிட்டதுக்கு நன்றி. இல்லைனாலும் கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் ஆண்களுடைய மனச்சாட்சிக்கும் இந்த உண்மை எளிதாக புரியும். ஒரு டீ ஷாப்பில் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டாகவே இருந்தால் கூட கொஞ்சம் சத்தமாக அதட்டி தன்னோட பேசுகிறத இன்னைக்கு வரைக்கும் ஆணால் ஜீரணிக்க முடியலேங்கிறது தான் உண்மை. தன்னை விட ஒரு பெண் அறிவாளியாக தன் அருகில் வந்து பேசுவது, அதட்டுவது, அது தோழியாக இருந்தால் கூட ஓரளவு பரவாயில்லை. ஆனால் மனைவியாக இருப்பது அப்படிங்கிறது ஒரு ஆணால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விஷயம். அப்போ நீங்கள் எல்லாருமே பெண் தன்னோட திறமையை வளர்த்துக்கணும், அறிவை வளர்த்துக்கிறணும், அது ஐடி படிக்கணும், இது கம்ப்யூட்டர் படிக்கணும், இல்லைன்னா தையல் இயந்திரமாவது படிக்கணும், இல்லை வேறு ஏதாவது ஒன்று படிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எல்லாமே வந்து ஒரு பிழைப்புக்கான வழி, குடும்ப பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு வேலை. அந்த அடிப்படையில் தான், இல்லைன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும், அந்த அடிப்படையில் தான் நீங்கள் கேட்குறீங்களே ஒழிய இந்த பெண்ணுக்கு அறிவாற்றல் இயல்பானது அது நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை சார். பெண்ணுக்கு அறிவு இருக்குது, அதனால தான் நீங்கள் பயப்படுறீங்க. உங்களை அறிவாளி நீங்கள் காட்டிக்கிட்டு இருக்கிறதுடைய அடிப்படையான விஷயமே, அவங்க நீங்கள் அறிவாளின்னு நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிற உண்மையான விஷயமே உங்களைப் போலவே அல்லது உங்களை விட சமயத்தில் ஆற்றல் மிகுந்தவளாகவே பெண் அறிவாளியாக இருக்கிறாளுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த அறிவாளியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி நான் உன்னை சுகமாக வச்சுக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றி பொய் சொல்லி அப்படித்தான் ஒரு பெண்ணை மனைவியாக வச்சிருக்கிறோமே ஒழிய மற்றபடி வந்து பெண் அறிவாளியாகுவது பெண்ணுக்காக தான். இதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரம் சார்ந்து வரும் பொழுது ஒன்று இருக்கு, அதிகாரத்தில் சில வகைகள் இருக்கு. சில சமயம் பொறுப்புணர்வு கூட அதிகாரமாக தோற்றம் கொடுக்கும். இன்னொரு வகையான அதிகாரம் எனக்கு கட்டுப்பட்டு தான் நீ இருக்கணும் அப்படிங்கிறது. இந்த எனக்கு கட்டுப்பட்டு தான் நீ இருக்கணும், அதாவது நான் வீட்டில் இருக்கும்போது டிவி ரிமோட் என் கையில் தான் இருக்கணும், அது வந்து கட்டுப்பாடு சார்ந்தது. பொறுப்புணர்வு சார்ந்ததுங்கிறது, அந்த அதிகாரம் பொறுப்புணர்வு சார்ந்து இருந்ததுன்னா நீங்கள் சொல்கிற சில நல்ல விஷயங்களை அவங்கக்கிட்ட எளிமையாக எடுத்துகிட்டு போக முடியும். உதாரணமாக அங்கே ஒரு நண்பர் சொன்னார், இந்த குழம்பு பாத்திரம் வைக்கிறோம், அதை டைனிங் டேபிளுக்கு எடுத்துகிட்டு வரும் பொழுது எங்கள் அக்காலாம் வந்து அதை வேறு பாத்திரத்தில் மாற்றி வைப்பாங்க, ஆனால் நீ அப்படி வைக்க மாட்டேங்கிற, அதனால எனக்கு பிடிக்கல. ஆனால் இவர் ஒரு ஆணாகவே தான் வளர்ந்துருக்கிறாரு, இன்றைக்கி இருக்கிறார். இவர் அவங்க அக்கா கிட்ட என்ன கேட்டிருக்கலாம், ஏன் குழம்பு ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு டைனிங் டேபிளில் இன்னொரு பாத்திரத்தில் மாத்துறீங்கன்னு இவர் கேட்டிருந்தா அது வெறும் அழகுக்கான விஷயம் இல்லை. பெரும்பாலும் வந்து குழம்பு கெட்டு போகாமல் இருக்கணும். டைனிங் டேபிளில் வந்தால் கைப்பற்றுறோம், நம்ம புழங்கிட்டோன்னு சொன்னால் அதை வந்து ஊசி போகாமல் வந்து அதை காப்பாற்ற முடியாது. எனவே பழைய முறையில் வந்து நம்ம வந்து அப்போல்லாம் ஃப்ரிட்ஜெல்லாம் வந்து அதிகம் கிடையாது,
அதனால நம்ம பழைய முறையில் வந்து ஒரு நாள் குழம்ப வந்து 2 நாள்லாம் வச்சுக்கிறது நம்ம பழக்கங்களில் உண்டு. அதுக்காக உள்ள ஏற்பாடு அது. ஆனால் அதை உங்கள் அக்கா கிட்ட அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் மனைவிட்ட எங்கள் அக்கா இப்படி செய்வாங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஏமா இந்த குழம்பை இன்னொரு பாத்திரத்தில் வச்சா கெட்டு போகாமல் இருக்கும். ஒரு விஷயத்த சொல்கிறதுல இந்த விஷயம் ஏன் நல்லது அப்படிங்கிறத சொல்லி சொல்கிறதுங்கிறது ஒரு முறை. எனக்கு இப்படி தான் பிடிக்கும், ஏன்னு கேட்டால் எங்கள் அக்கா இப்படி தான் செய்வாங்க, எங்கள் அம்மா இப்படி தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு வந்து அங்கே வந்து வேறுபாடுகள் வருது. அப்போ இந்த அதிகாரம் என்பது பொறுப்புணர்வு சில சமயம் வந்து அதிகாரம் என்ற தோற்றத்தை தரலாம். ஆனால் அது தீமையான அதிகாரம் அல்ல. ஆனால் என்னுடைய கட்டுப்பாட்டில் நீ இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அதிகாரத்தை எடுக்கும் பொழுது ஆண் வந்து அந்த அதிகாரத்தை நான் அறிவு சார்ந்து எடுக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஆனால் அது உண்மை அல்ல. ஆணவத்தினால் அந்த அதிகாரம் எடுக்கப்படும் பொழுதுதான் அந்த அதிகாரம் தோற்று போகிறது. இதில் ஓவராலாக நம்ம பார்க்கும் பொழுது பெண்கள் தரப்புல இருந்து அவர்கள் உண்மையாகவே அவர்களுடைய அறிவாற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஒன்று அலட்சியப்படுத்துறீங்க, இல்லைன்னா அதை வந்து சப்ரஸ் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்கு தேவை என்று நினைப்பவற்றை அறிவு என்ற பெயரில் அவங்க மேலே வந்து நீங்கள் திணிக்க பார்க்குறீங்க. அதனால தான் அது தோல்வி அடையுது. இந்த ஆண்கள்கிட்ட வந்து ஒன்று இவங்களுக்கு அதிகாரம் தெரியுது. இதோட அடுத்த பக்கம் என்ன பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சரண்டர். அப்படியே மொத்தமாக சரண்டர் ஆயிடும். மொத்தமாக சரண்டர். அது வந்து இந்த அதிகாரத்தோட இன்னொரு அது இந்த ஷோலையே கூட நம்ம பார்த்தோம். கம்ப்ளீட் சரண்டர், அதாவது அன்கொஸ்டினபிள் சரண்டர். என்னப்பா உங்க அம்மா அப்பா வந்து மருத்துவ செலவுக்கே இல்லாம ஆஸ்பத்திரி வாசல்ல உட்கார்ந்துருந்து பார்த்தேன்ப்பா, என்ன இப்படி பண்ணிட்ட அப்படின்னா, இல்லை என் மனைவி வந்து உன்னைய மட்டும் தான் உங்க அம்மா அப்பா பெற்றாங்களா, இன்னும் 2 பேர் இருக்காங்களா, அங்க அனுப்புன்னு சொல்லிட்டான். கம்ப்ளீட் சரண்டர். அப்ப இங்க வந்து நியாயம் அநியாயம் பார்க்கின்ற அந்த பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகக்கூடிய தலைமை கூட கிடையாது. ஓகே, ஒன்று அதிகாரம், இல்லைன்னா டோட்டல் சரண்டர். இப்படிதான் ஆண்களுடைய வகை பெரும்பாலும் இருக்கு. ஐ திங்க் திஸ் ஷோ ஒரு 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 புதிய ஒரு கண்ணோட்டத்தை தோற்றுவித்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 2 பேருக்கு பரிசு. அந்த பெர்ஃபெக்ஷனிசத்தை நோக்கியே போறப்போ ஒரு தனி மனுஷியினுடைய ரசனை என்ன, விருப்பம் என்ன, நேசம் என்ன, அறிவு என்னங்கிறதெல்லாம் பெருசாக கவனிக்க முடியாமலே போயிடுது. அதாவது தன்னுடைய கணவரை பற்றி சொன்ன விதமா இருக்கலாம், அதை குற்றமில்லாத அளவுக்கு நகர்த்தி போனதா இருக்கலாம், ஆனால் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் ஆகாம டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சதா இருக்கலாம். வாங்க மேடம், உங்களுக்கு தான் அந்த பரிசு கொடுக்க நினைக்கிறேன். திருச்சி மங்கள் அண்ட் மங்கள் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர். ஸ்ரீதேவி அக்கவுண்ட்ஸ் லெக்சரர், ஒரு பேலன்ஸ் ஷீட்டை டேலி பண்றீங்க. வாழ்த்துக்கள், தேங்க்யூ. பெண்கள் தெரிந்தே தான் தன்னுடைய ஆணை அறிவாளி போலவே ப்ரொஜெக்ட் பண்ண முயற்சி பண்றாங்க. அவங்களுக்குள்ளே ஒரு மனக்குமுறல் இருக்கு அப்படிங்கிற மனக்குமுறல நேரடியாவே இங்க கொட்டினாங்க அவங்க. வாங்க, உங்களுக்கு தான் திருச்சி லண்டன் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் பிளைவுட்ஸ் வழங்கும் ஒரு கலர் டிவி பரிசு. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஜன்னல், சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை ஆதித்யா ராம் குரூப் மற்றும் சன்லேண்ட், ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி.